வணக்கம், உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன். How's the Josh? அப்போ இந்த சலாம் இந்தியாவின் சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன். தேர்தல் திருவிழா நடக்குது, கோஷங்களின் சத்தம் கேக்குது, வாக்குறுதிகள் இருக்கு, ஏராளமான வாதங்களும் இருக்கு. ஆனா இப்படி ஒரு சபையில இந்த பரபரப்புக்குள்ள ஒரு விஷயத்த நாம மறந்துடுறோம். இந்த தேர்தலுங்கிறது கடந்த 5 ஆண்டுகளாக பிரதமரின் ஆட்சி எப்படி இருந்ததுன்னு கணக்கு கேட்கிற தேர்தல். இதுதான் அதுக்கான நேரம். பிரதமர் நாட்டின் மக்கள் முன் தங்கள் பணிகளுக்கான கணக்கினை சமர்ப்பிப்பார். இறுதி முடிவை மக்கள் எடுப்பாங்க. கடந்த 5 ஆண்டுகள்ல பிரதமர் மோடி நாட்டுக்காக செஞ்சது நல்லதா இல்ல கெட்டதா, நிறைய சாதிச்சாரா இல்ல இன்னும் சில குறைகள் இருக்கா, இதெல்லாத்தையும் முடிவு செய்ய வேண்டியது நாம தான். இந்த நாட்டுக்கு வலிமையான ஒரு அரசு நமக்கு தேவைப்படுதாங்கிறத நாம தான் தீர்மானிக்கணும். இந்த நாட்டுக்கு கூட்டணி கலவையா ஒரு அரசு வேணுமா இல்ல உலக அரங்கத்துல இந்தியாவை பெருமையோட நிறுத்தக்கூடிய ஒரு அரசு, அப்படிப்பட்ட பிரதமர் வேணுமான்னு நாம தான் முடிவு செய்யணும். நான் அன்போடு அழைக்கிறேன் இந்தியாவின் பிரதமர் நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி அவர்களை. Please welcome Prime Minister Narendra Modi. நான் உங்க எல்லாருடைய சார்பா இந்தியாவின் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை வரவேற்கிறேன். மோடி அவர்களே, உங்களை நாங்க அன்போட வரவேற்கிறோம். ரொம்ப நன்றி ரஜத் சார். ரொம்ப நாளைக்கு அப்புறமா இங்க வர்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. மோடி அவர்களே, தேர்தல் வரும்போதெல்லாம் கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க எல்லாரும் உங்களோட எனர்ஜியை கொஞ்சம் சேமிச்சு வச்சுக்கோங்க. ஜூன் 4ஆம் தேதி இந்த எனர்ஜி உங்களுக்கு தேவைப்படும். மோடி அவர்களே, தேர்தல் வரும்போதெல்லாம் நீங்க மக்கள் முன்னாடி வரும்போது இதே மாதிரியான உற்சாகம் மக்கள் கிட்ட தெரியுது. திருவிழா மாதிரி ஒரு சூழல் உருவாகுது. அதுலயும் நீங்க சொல்ற முழக்கங்களை வச்சே மக்கள் ரொம்ப ரசிப்பாங்க. இந்த முறை நீங்க 400 தாண்டுவோன்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கப்புறம் சமூக வலைத்தளங்கள்ல ஒருத்தர் எழுதியிருக்காரு, हौले हौले हो जाएगा प्यार अब की बार 400 पार.
இன்னொருத்தர் எழுதியிருக்காரு, दिल का भंवर करे पुकार अब की बार 400 पार। அதே மாதிரி चटनी के बिना ढोकला बेकार अब की बार फिर से मोदी सरकार। ஒரு கிரியேட்டிவிட்டியான உதாரணம் கொடுத்திருக்காங்க. साइकिल से जाएं हाथ से कमल का बटन दबाएं। அதுக்கப்புறம் बेईमानों के लिए मोदी जहर है, गद्दारों के लिए मोदी कहर है और देश में मोदी की लहर है। இன்னும் சிலர் எழுதியிருக்காங்க, முடிவுகள் नतीजों के बाद राहुल होंगे फरार अब की बार 400 पार। இப்படி ஒரு வெறித்தனமான உற்சாகத்தை ஒவ்வொரு தேர்தல்லையும் நம்மளால பார்க்க முடியுது. நல்ல வேளையா உங்க நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. நீங்க ரிசர்ச் பண்ணி பல விஷயங்களை தொகுத்து வச்சிருக்கீங்க. நான் எப்பவும் பயணங்கள்லையும் வேலைகள்லையும் பிஸியா இருக்கிறதால இந்த மாதிரியான விஷயங்கள்ல பெரும்பாலும் கவனம் செலுத்துறதில்ல. சார், நான் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். கல்யாண பத்திரிக்கை அடிக்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சியை இந்த மாதிரி எழுதியிருக்காங்க. இதுல எழுதியிருக்காங்க, ஜூன் 1ஆம் தேதி மெஹந்தி, ஜூன் 2 கெஜ்ரிவாலை வழி அனுப்பி வைக்க போறோம், ஜூன் 4ஆம் தேதி பிரேக்ஃபாஸ்ட், அதுக்கப்புறம் மஞ்சள் நீராட்டு விழா, லஞ்சில் அழுகையும் புலம்பலும் ஆரம்பம், 3 மணிக்கு இவிஎம் பல்லக்குல திரும்பிச் செல்லுதல், 5 மணிக்கு எதிர்க்கட்சி வழியனுப்பும் நிகழ்ச்சி, 6 மணிக்கு பிரிவு புலம்பல், 7 மணிக்கு பப்பு இட்டலிக்கு புறப்படுவார். உங்ககிட்ட அந்த கல்யாண பத்திரிக்கை இருந்தா மக்கள் கிட்டையும் காட்டலாம்ல. எப்படி யோசிச்சு இதோ பாருங்க சார், இதுதான் அதுக்கான அழைப்பு கார்டு. இதை எல்லாரும் பார்க்கலாம். முடிஞ்சா இதை திரையிலையும் காட்டுறோம். இது கல்யாண பத்திரிகைங்கிறத விட வழி அனுப்பும் அழைப்பிதழ்னு தான் சொல்லணும். ஒரு விஷயம் மட்டும் உறுதியா சொல்லுவேன், இந்த நாட்டின் இளைஞர்களின் இந்த சிந்தனை திறன் இருக்கே, இந்த தேர்தல்ல ரொம்பவே ஆக்டிவா செயல்படுது. அதனால தான் அவங்க முழக்கங்களையும் நகைச்சுவை கலந்த கிண்டல்களையும் அதே நேரத்தில் மிக குறைந்த வார்த்தைகள்லையே அவங்களோட நம்பிக்கையை வெளிப்படுத்துறாங்க. இந்த 400 தாண்டுவோங்கிற முழக்கத்துக்கு 2 பக்கங்கள் இருக்கு. முதலாவது, இது பாஜக உருவாக்கின முழக்கம் கிடையாது. இது மக்களுடைய இதயத்திலிருந்து எழுந்த குரல். மோடிய பொறுத்த வரைக்கும் 2019 2024 வரைக்கும் சுமார் 360 இடங்களில் வெற்றி பெற்று வந்திருந்தோம். அதே மாதிரி எப்பவும் எங்க கூட 2-3 கட்சிகள் இருந்தாங்க. அதனால என்டிஏ கூட்டணியை முழுமையா பார்த்தா நாங்க ஏற்கனவே 400க்கு அருகாமையில தான் இருந்தோம். 2019 24 வரைக்கும் பாராளுமன்றத்தில் எங்களோட பலம் 400 எட்டி இருந்தது. அதாவது உங்க வீட்டில் ஒரு பையன் 90 மதிப்பெண்கள் வாங்கியிருந்தா அவனுடைய போட்டியாளர்கள், அதாவது அவனை சுற்றி இருக்கிற காம்படிட்டர்ஸ் யாரா இருந்தாலும் 30-40 மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்கன்னு வச்சுப்போம். அப்ப நீங்க அவங்க கிட்ட மற்றவங்க 40 தான் வாங்குறாங்க, நீ எதுக்கு 90 வாங்கணும், 50 வாங்கினாலே போதும்னு சொல்ல மாட்டீங்க. அதுக்கு பதிலா நீங்க என்ன சொல்லுவீங்க? 90 வாங்கிட்ட, 95க்கு முயற்சி பண்ணுன்னு சொல்லுவீங்க. அதே மாதிரி 400 நாம அடைஞ்சதுக்கு பிறகு நம்ம தோழர்கள் கிட்ட நாம இன்னும் உயரத்துக்கு போகணும்னு சொல்ல வேண்டியது என்னோட கடமை. இன்னொன்னு, ஒரு படைப்பாற்றல் மிக்க இளைஞர் ஒருவர் எனக்கு ஒரு யோசனை சொன்னாரு. 370ங்கிற எண்
மக்கள் மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சுன்னு சொன்னாரு. இந்தியாவோட சுதந்திர வரலாற்றுலையும் நாட்டின் ஒற்றுமைக்காக எடுக்கப்பட்ட முயற்சிகள்லையும் 370வது பிரிவு தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை இந்தியாவின் வளர்ச்சி பயணத்துல ஒரு முக்கியமான மைல்கல். அதனாலதான் ஒருத்தர் பாஜகவுடைய இலக்கு 370 இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. அப்போ 370ங்கிற அந்த எண்ணெய் அதை எனக்கு ஒரு காஷ்மீர்ல இருக்கிற ஒரு நண்பர் தான் சொன்னாரு. அதனாலதான் நாடாளுமன்றத்துல கூட நான் 370ன்ற இந்த எண்ணை பத்தி சொன்னேன். பாஜக 370 இடங்கள்ல வெல்லும்னு சொல்றவங்களும் இருக்காங்க. அப்படி நடந்தாதான் 370ங்கிற எண்ணோட முக்கியத்துவம் மக்களோட மனசுல பதியும்னு சொன்னாங்க. மோடி அவர்களே, எனக்கு ஞாபகம் இருக்கு, 5 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி நீங்க மக்கள் முன்னாடி வந்தீங்க, உங்க சாதனைகளை பத்தி சொல்ல வந்தீங்க. அதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி தான் டொனால்ட் ட்ரம்ப் வந்தாரு. அவர் அகமதாபாத்ல ஒரு பெரிய ஸ்டேடியம்க்கு போயிருந்தாரு. அங்க கூட இந்த முறையும் ட்ரம்ப் ஆட்சிதான் முழக்கமிடப்பட்டது. ஆனா அவர் தோத்துட்டாரு. அதுக்கப்புறம் ஜோ பைடன் வந்தாரு. அப்போ உங்க எதிர்ப்பாளர்கள் எல்லாரும் இனிமே அமெரிக்காவோட மோடிக்கு இருக்கும் உறவு பாதிக்கப்படும் சொன்னாங்க. மோடி ட்ரம்போட தான் நெருக்கமா இருந்தாரு. ஜோ பைடன் வந்துட்டாரு. ஆனா பதவிக்காலம் முடியும் போது ஜோ பைடன் உங்களை அழைச்சாரு. ஒயிட் ஹவுஸ்ல உங்களுக்கு அளிக்கப்பட்ட மரியாதைய இதுக்கு முன்னாடி யாருக்கும் நாங்க பார்த்ததில்ல. I'm honored to be the first to have you here in 15 years. Prime Minister Modi, welcome back to the White House. I cannot imagine His Excellency Modi getting intimidated or being forced to take any steps or actions that would go against the national interests of India and the people of India. And there is pressure against him, I am aware of that. He really wants to do the right thing for India. He wants to be open, he wants to be supportive of new companies, and obviously, but at the same time, make sure it accrues to India's advantage. I am a fan of Modi, so. I said to my friend, the Prime Minister, before the last time I saw someone on the stage here was Bruce Springsteen, and he didn't get the welcome that Prime Minister Modi has got. Prime Minister Modi is the boss. இதுக்கு முன்னாடியும் நாங்க நிறைய பிரதமர்களை பார்த்திருக்கோம். அவங்களும் வெளிநாடுகளுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. ஆனா உலகத்தின் சக்தி வாய்ந்த தலைவர்கள், அவங்களே மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவங்க, யாரையும் புகழ வேண்டிய அவசியம் இல்லாத தலைவர்கள். அவங்க உங்களை பத்தி இவ்வளவு அன்போட இவ்வளவு மதிப்போட பேசுறாங்க. அதே மாதிரி மோடி யார் முன்னாடியும் தலகுனிய மாட்டாருன்னு புட்டின் சொல்றாரு. நம்ம நாட்டோட துரதிர்ஷ்டம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி பிரதமர்கள் வெளிநாட்டுக்கு போனாலும் அது பெரிய அளவுல தெரியாது. அதே மாதிரி திரும்பி வந்தாலும் வந்துட்டாங்களான்னு மக்களுக்கு தெரியாது. ரெண்டாவது விஷயம், இதுல மோடிங்கிற தனி மனிதர் இல்ல, அத முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்படி ஒரு பிரம்மையில இருக்கக்கூடாது. மோடி ஒரு கருவியா இருக்கலாம். நான் எளிமையா பேசுறதால அந்த எளிமை பயன்படுத்தப்படலாம். ஆனா இந்த மதிப்பு, மரியாதை, பெருமை 140 கோடி இந்திய மக்களுடைய பெருமை. இந்தியாவின் வலிமைக்கு கிடைச்ச அங்கீகாரம். 2013ல தேர்தல் தயாரிப்புகள் நடந்துகிட்டு இருந்தப்போ பாரதிய ஜனதா கட்சி என்ன எல்லாருமே சேர்ந்து பிரதமர் வேட்பாளரா அறிவிச்சாங்க. அதுக்கப்புறம் மக்கள் என்ன அந்த கோணத்துல தான் பார்க்க ஆரம்பிச்சாங்க, என்னை பத்தி ஆய்வு செய்ய ஆரம்பிச்சாங்க. அப்போ மீடியாவில் என் மேல தொடர்ந்து விமர்சனங்கள் வந்துகிட்டே இருந்தது. அவர் ஒரு மாநிலத்திலிருந்து வராரு, அவருக்கு
இந்தியாவை பத்தியே புரிதல் கிடையாது, அவரு எப்படி உலக அரங்குல போய் பேசுவாருன்னு சொன்னாங்க. உலக அளவுல இந்தியாவோட கருத்தை எப்படி கொண்டு போவாரு, எப்படி செயல்படுத்துவாருன்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் தொலைக்காட்சி விவாதங்கள் ஆரம்பமாச்சு, என்னுடைய நேர்காணல்கள்லாம் வர ஆரம்பிச்சுது. அப்பவும் திரும்ப திரும்ப ஒரே கேள்வியை தான் கேட்பாங்க, உங்களுக்கு வெளிநாட்டு அனுபவங்கள்லாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்டாங்க. இப்ப தேர்தல் இந்தியாவுக்கானது. ஆனா எல்லாரும், முழு அமைப்புமே விவாதத்தை உலக அரங்கம் பக்கம் திருப்பிட்டாங்க. அங்கதான் மோடி சிக்குவாருன்னு. இங்க சமாளிச்சாலும் உலக அளவுல திணறுவாருன்னாங்க. அப்போ வெளியுறவு கொள்கை பத்தி ஒரு விஷயம் சொன்னேன். வெளியுறவு கொள்கைங்கிறது நாட்டோட தொடர்ச்சியான பயணம். ஆனா மோடியை பொறுத்தவரை இனிமே இந்த நாடு தலை குனிஞ்சு எங்கேயும் பேசாது, தலை நிமிர்ந்து மிரட்டியும் பேசாது. ஆனா நேருக்கு நேரு கண்ணை பார்த்து தான் பேசும்னு சொன்னேன். எனக்கு ஒருபோதும் தாழ்வு மனப்பான்மைங்கிறது வந்ததே இல்லை. நான் ஒரு காலத்துல டீ வித்துக்கிட்டு இருந்தேன். இவங்க உலகத்தோட மிகப்பெரிய தலைவர்கள், இந்த டீ விக்கிறவன் போய் என்ன செய்ய போறான், இப்படிலாம் நான் நினைச்சதே கிடையாது. ஆனா எப்பவும் என் மனசுக்குள்ள இருந்த விஷயம், உலகத்தோட பெரிய பெரிய தலைவர்களை சந்திக்கும்போது அவங்க உடல் உயரத்திலையும் சரி, தோற்றத்திலையும் அவங்க பிரமிப்பை ஏற்படுத்தக்கூடியவங்களா இருக்கலாம். ஆனா நான் அவங்கள சந்திக்கும்போது வெறும் மோடி கிடையாது. அவங்க கூட கை குலுக்கும்போது பாத்தீங்கன்னா 140 கோடி மக்கள் என் கூட இருக்காங்கன்னு தான் மனசுல நினைப்பேன். அவங்க என் கூட இருக்காங்க. 140 கோடி மக்களின் சக்தியோட நான் செயல்படும்போது இந்த உலகம் எனக்கு ரொம்ப சின்னதா தெரியும். என்னோட நாட்டுக்கு எந்த குறையும் இல்லை, திறமையிலையும் வலிமையிலையும் எந்த பற்றாக்குறையும் இல்லை. இப்படி ஒரு நம்பிக்கையில தான் நான் இருப்பேன். அதோட தாக்கம் இயல்பாவே எதிரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். இவரு வேற மாதிரி இருக்காரே, இதுக்கு முன்னாடி யாரும் இப்படி பேசினது இல்லையே, இப்படி தன்னம்பிக்கையோட நின்னதில்ல, இவரு உறுதியா நிக்கிறாரு, இப்படி நினைச்சு அவங்களோட பார்வையும் மாறும். எங்களுக்கும் ஆச்சரியமா இருந்தது. ஜோ பைடன் மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த தலைவர் G7 மாநாட்டுல மோடி அவர்கள் எங்க இருக்காருன்னு தேடி வர்றாரு. அது உண்மைதான். நான் தனிப்பட்ட முறையில பல தலைவர்களோட நெருக்கமான வெளிப்படையான உறவுகள் வச்சிருக்கேன். அதிகாரப்பூர்வ பேச்சுகளுக்கு அப்பாற்பட்டு சுதந்திரமா பேசுற வாய்ப்பு நிறைய இருக்கும். தொலைபேசியில கூட அடிக்கடி பேசிக்குவோம். அதாவது நான் சுத்தி வளைச்சு பேசுற ஆளே கிடையாது. அப்புறம் மேகம் வந்தா மழை வரும் அப்படின்னு சுத்தி வளைச்சு பேசுற ஆளு கிடையாது. மழை வரும்னா வரும்னு சொல்லிடுவேன், வராதுன்னா கண்டிப்பா வராதுன்னு சொல்லிடுவேன். அதாவது என் பேச்சு ரொம்ப தெளிவா இருக்கும். அதனால தான் உலகம் அதை விரும்புது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும், அதாவது இப்ப நான் ரஷ்யா கிட்ட இருந்து பெட்ரோலியம் பொருட்களை வாங்குறேன். ஏன்னா உலகம் முழுக்க எரிபொருட்களோட விலை உயர்ந்தா கூட அது மக்கள் மேல விழக்கூடாது அப்படிங்கறதா என்னுடைய நோக்கம். எனக்கு எங்க குறைஞ்ச விலையில கிடைக்குதோ அங்கதானே நான் வாங்குவேன். நான் மக்களுக்காக வாழ்றேன். ஒருத்தர் என்ன பாராட்டணுங்கிறதுக்காக நான் எதுவும் செய்யறதில்லை. அமெரிக்கா உங்க மேல கோவப்படுவாங்கன்னு பல பேர் என்கிட்ட சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், நான் சந்தோஷப்படுத்தணும்னா 140 கோடி இந்திய மக்களை தான் சந்தோஷப்படுத்துவேன், வேற யாரும் சந்தோஷப்படுத்தணும். அதனாலதான் அந்த வர்த்தகத்தை தொடர்ந்தோம். நம்ம நாட்டோட பொருளாதார நலனை பாதுகாக்க முடிஞ்சது. ஆனா அதே நேரத்துல அதிபர் புட்டினோட சேர்ல உக்காந்து தொலைக்காட்சியில என்னால சொல்ல முடியும், இது போருக்கான காலம் இல்லைன்னு. அதனாலதான் உலகத்துக்கு என்ன பத்தி எந்த குழப்பமும் இல்ல. மோடி பேசுறது அவரோட கருத்து மட்டும் இல்ல, இந்தியாவின் மனநிலைன்னு நம்புறாங்க. ஆனா மோடி அவர்களே இதுக்கு முன்னாடியும் நம்ம தலைவர்கள் வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க, பெரிய பெரிய தலைவர்கள் போயிருக்காங்க. அப்போ ஒரு எண்ணம் இருந்தது, அமெரிக்கா பக்கம் போயிருந்தா ரஷ்யா கோவப்படும், ரஷ்யா பக்கம் போயிருந்தா அமெரிக்கா கோவப்படும். இந்த அணுகுமுறையை நீங்க மாத்திருக்கீங்க. எனக்கு தோணுனது என்னன்னா, அந்த காலத்துல அப்ப இருந்த அடிப்படை சிந்தனை ஈக்குவல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றது.
அதாவது எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி ஈக்குவல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். தூரம் வச்சுக்கிறது தான் கொள்கையா இருந்தது. நான் வந்த பிறகு அதை மாத்தினேன். உலக நாடுகளோட எவ்வளவு நெருக்கமா இருக்க முயற்சி பண்ணுமோ அவ்வளவு முயற்சி பண்ணேன். அந்த டிஸ்டன்ஸ்ன்ற வார்த்தையை எடுத்துட்டேன். அதனால என்னாச்சுன்னா, ஏ நம்ம கிட்ட நெருக்கமானதை பார்த்ததும் பி நான் பின்தங்கிட்டேன்னு அவரு முன்னாடி வந்துருவாரு. அதே மாதிரி தான் சீக்கும் அவர் மோடி கிட்ட போயிட்டாரு, நம்ம பின்தங்க கூடாதுன்னு டியும் வந்துடும். அதனால இப்ப எல்லாருக்கும் இந்தியா கூட நெருக்கமா இருக்கணுங்கிற எண்ணம் வரும். இந்தியாவோட அருகில வரணுங்கிற ஒரு போட்டியே உருவாயிருக்கு. முன்னாடி வெளியுறவு கொள்கையில தூரம் வச்சுக்கோங்க, அப்பதான் நமக்கு சுதந்திரம் இருக்கும்னு நினைச்சாங்க. ஆனா இப்ப நிலைமை வேற மாதிரி இருக்கு. நான் உங்களுக்கு ஒரு சம்பவத்தை பத்தி சொல்றேன். நான் இஸ்ரேலுக்கு போறதா இருந்தேன். அப்ப எல்லாருமே இந்த உலக அனுபவம் இருக்கிற பெரிய பெரிய அறிவாளிகள்லாம் இருக்காங்கல்ல, எனக்கு ஆலோசனை சொன்னாங்க. சார், இஸ்ரேலுக்கு போனா பாகிஸ்தானுக்கும் போகணும்னாங்க. நம்ம நாட்டில் செக்யூரிசத்துக்கு அர்த்தம் இதுதான். அனுமான் கோயிலுக்கு போனா சாயந்தரமா இஃப்தார் விருந்துக்கு போகணும். அப்படிப்பட்ட ஒரு மனநிலை உருவாகி இருந்தது. அப்போ நான் என்ன நினைச்சேன்னா, இஸ்ரேலுக்கு நான் தனியா தான் பயணம் பண்ணுவேன், அதை பாகிஸ்தானோட சேர்க்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன். நான் பாலஸ்தீனுக்கும் போவேன், நேரடியா பாகிஸ்தானுக்கு போயிட்டு திரும்ப வரணும்னு முடிவு பண்ணேன். ரெண்டையும் ஒன்னா சேர்த்து நம்ம நாட்டில் உருவான தவறான நடைமுறைகளுக்கு நாம் பலியாக போறது இல்ல. சுதந்திரத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா, இஸ்ரேலுக்கு போன முதல் இந்திய பிரதமர் நான் தான். அமைதியா எல்லா நிகழ்ச்சிகளையும் முடிச்சுட்டு திரும்பி வந்துட்டேன். 2-3 மாசம் கழிச்சு பாலஸ்தீன் பயணம் நடந்தது. நான் நேரா பாலஸ்தீன் போனேன். அங்க போகும்போது லாஜிஸ்டிக் ப்ராப்ளம் இருந்தது. எனக்கு ஹெலிகாப்டர் தேவைப்பட்டது. நான் ஜோர்டன்ல இருந்து போக வேண்டியிருந்தது. அப்ப ஜோர்டன் மன்னருக்கு அவர் முகமது சாபோட நேரடி வாரிசு. ஜோர்டன் மன்னர் முகமது சாபோட நேரடி வாரிசு. நான் அந்த வழியா தான் வரேன்னு அவருக்கு தெரிஞ்சது. அதனால அவர் தன்னோட நிகழ்ச்சிகளை மாத்திக்கிறேன்னு சொன்னாரு. நீங்க ஜோர்டனுக்கு வாங்க, நாம உட்காந்து பேசலாம். உங்க நாட்டில இருந்து ஹெலிகாப்டர் கொண்டு வர தேவையில்ல, என்னோட ஹெலிகாப்டர்லயே போகலாம். முழு பயண ஏற்பாடும் என்னதுன்னு சொன்னாரு. ஜோர்டன் மன்னர் சில நாட்களுக்கு முன்ன இஸ்ரேலுக்கு போயிட்டு வந்த ஒரு பிரதமருக்கு, அது மட்டும் இல்ல, நான் ஜோர்டன் மன்னரின் ஹெலிகாப்டர்ல பாலஸ்தீனுக்கு போய்கிட்டு இருக்கும்போது இஸ்ரேலோட 6 விமானப்படை சேர்ந்த 6 போர் விமானங்கள் எனக்கு பாதுகாப்பா கூட பறந்து வந்தது. அதே நேரத்தில் எனக்கு ஜோர்டன் பாத்தீங்கன்னா மரியாதை செலுத்துது, இந்த பக்கம் இஸ்ரேலும் மரியாதை செலுத்துது. நான் பாலஸ்தீனுக்கு போற விஷயம் இஸ்ரேலுக்கும் தெரியும். அப்படி இருந்தும் எனக்கு மரியாதை கொடுத்தாங்க. நான் எனக்குன்னு சொல்றது மோடிய பத்தி கிடையாது, என் நாட்டை பத்தி சொல்றேன். பாலஸ்தீனுக்கு போகும்போது இஸ்ரேல்ல கிடைச்ச அதே மரியாதை எனக்கு கிடைச்சது. அது மட்டும் இல்ல, எந்த பாகுபாடுமே அங்க இல்ல. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நாங்க ஜாவாஹார் துறைமுகம் தொடர்பா ஒரு ஒப்பந்தம் செஞ்சோம் ஈரானோட. அது மத்திய ஆசியா முழுவதுக்கும் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க போகுது. நேத்து கூட பார்த்திருப்பீங்க, ஆப்கானிஸ்தானோட தாலிபான் நிர்வாகம் இந்த முடிவை வெகுவா பாராட்டியிருக்காங்க. ஈரான் மீது அமெரிக்கா தடைகள் விதிச்சிருக்கு. இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரான் ஆகிய நாடுகளுக்கு இடையில போர் உருவாகக்கூடிய சூழல் ஏற்பட்டது. அப்படிப்பட்ட பதட்டமான சூழல்ல கூட அங்கிருந்த அதிபர் என்னுடைய நெருங்கிய நண்பர்கள்ல ஒருத்தர், அவரை இழக்க வேண்டியதா போச்சு. திரு ரைசி சமீபத்துல விபத்துல உயிரிழந்தாரு. அவருடைய மனைவிக்கும் நம்ம அலிகர் யூனிவர்சிட்டிக்கும் நெருங்கிய தொடர்பு இருந்தது. அது வெறும் அரசியல் உறவு மட்டும் இல்ல, குடும்ப நெருக்கம் வரைக்கும் இருந்த ஒரு நல்ல உறவு. ஒரு நல்ல நண்பர் இழந்த வேதனையும் எனக்கு இருக்கு. ஆனா அவர் மறையறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சபாஹர் ஒப்பந்தத்தை நாங்க போட்டு முடிச்சிருந்தோம். மத்திய ஆசியாவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு முக்கியமான முடிவு. உலகத்துல யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கல. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு நாட்டோட நலனை மனசுல வச்சு செயல்பட்டா உலகமும் அதை புரிஞ்சுக்கும். நான் ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லிக்கிறேன், என்னுடைய நாட்டின் கொள்கைகளை 3வது நாட்டை மனசுல வச்சு நான் உருவாக்க மாட்டேன்.
என் நாட்டுக்கு தேவைகள் இருக்கு, என் நாட்டுக்கு முன்னுரிமைகள் இருக்கு, அதுபடி தான் நான் செயல்படுவேன். அதே மாதிரி ஒரு விஷயம் கொரியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையில இருக்கு. பெரும்பாலான தலைவர்கள் கொரியா போனா ஜப்பானையும் சேர்ப்பாங்க, ஜப்பான் போனா கொரியாவையும் சேர்ப்பாங்க, கிளப் பண்ணுவாங்க. அது எங்களை இன்சல்ட் பண்ற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. எங்களை மட்டும் தனியா சந்திக்க கூடாதா? சரி, நான் வரேன் அப்படின்னு சொன்னேன். நான் கொரியாவுக்கு தனியா போனேன், ஆனா ஜப்பானுக்கு போகல. ஜப்பானுக்கு போனப்ப கொரியாவுக்கு போகல. அவங்களுக்கு மெசேஜ் போகுது, இந்த மனுஷன் உணர்வுகளை புரிஞ்சுக்கிறான்னு. அதனால உலக நாடுகளுக்குள்ள இருக்கிற நுணுக்கமான உறவுகளையும் இழுபறிகளையும் நுணுக்கமா ஆராய்வேன். நான் யாரோட அட்வைஸையும் பின்பற்ற மாட்டேன். அதனால தான் இன்னைக்கு உலகம் முழுக்க இந்தியாவை பாராட்டுறாங்க. அந்த மதிப்புக்கான ஒரு உதாரணத்தையும் நாங்க பார்த்தோம். உக்ரைன்ல இருந்து கிளம்பும்போது பாகிஸ்தான் மாணவர்கள் கூட இந்திய தேசிய கொடியை கையில் எடுத்துக்கிட்டு வெளியே வந்தாங்க. இப்போ நம்ம நாட்டுல என்ன நடக்குதுன்னு பாருங்க. இந்த நாடு எடுத்த முயற்சியில ஏதாவது நல்லது நடந்தா அதை ஏத்துக்க முடியாதவங்க அமைதியா இருந்துடலாம். அது பரவாயில்ல, பாராட்ட வேண்டாம், அது என்னால புரிஞ்சுக்க முடியும். ஆனா அதுக்கு எதிரா இன்னைக்கும் சில பத்திரிகையாளர்கள் என்கிட்ட கேக்குறாங்க, உண்மையிலே நீங்க உக்ரைன் தரப்போட பேசுனீங்களா? உண்மையிலே புட்டினுக்கு நீங்க பேசுனீங்களா? நான் தெளிவா சொல்லிட்டேன், நீங்க வேணா கால் டீட்டெயில் எடுத்து பாத்துக்கோங்க. இதுக்கு மேல என்னால பதில் சொல்ல முடியாது. இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும்? ஏன்னா இதுக்கு முன்னாடி இப்படி நடந்ததே இல்ல. வாய்ப்பே இதுக்கு இல்ல. முன்னாடி இப்படி எல்லாம் நடந்ததே இல்ல. 2 நாட்டோட தலைவர்கள் நேரடியா பேசி மாணவர்களுக்கு வழி ஏற்படுத்தினதில்ல. அதாவது பிரச்சனை என்னன்னா, இந்தியா தேசிய கொடிக்கு இவ்ளோ சக்தி இருக்குன்னு இவங்க ஒருபோதும் நினைச்சதே கிடையாது. இன்னைக்கு இங்க எனக்கு கிடைச்ச முதல் அனுபவத்தை நான் சொல்லிடுறேன். நான் விஷயங்களை கவனிப்பேன், ஆராய்வேன், புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுவேன். இந்த உணர்வு முதன்முறையா நேபாளில் நிலநடுக்கம் ஏற்பட்டப்ப புரிஞ்சுது. அப்ப நம்ம எல்லா உதவியும் செஞ்சோம், அது நம்ம பொறுப்பும் கூட. அது மட்டும் இல்லாம எனக்கு குஜராத் நிலநடுக்கத்துக்கு அப்புறம் நிவாரணப் பணிகள்ல ஒரு நல்ல அனுபவம் இருந்தது. அதனால நானே நேரடியா ஒருங்கிணைந்து பணிகளை முன்னெடுத்தேன். அங்க நான் பார்த்தேன், உலகத்திலிருந்து வந்திருந்த 40 நாடுகளின் மக்களையும் நாங்க உதவி செஞ்சு நேபாளத்திலிருந்து பாதுகாப்பா வெளியேற்றணும். அன்னைக்கு தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. இது வரைக்கும் மனிதாபிமான உதவி அப்படின்னா அது மேற்கத்திய நாடுகளோட உதவின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தது. இனிமே அதை இந்தியாவும் ஏத்துக்கொண்டு நான் முடிவு பண்ணேன். அதனால தான் கோவிட் காலத்துல நீங்க பார்த்திருப்பீங்க, நாம சீனாவிலிருந்து பல மக்களை மீட்டு கொண்டு வந்தோம், பல நாடுகளை சேர்ந்த மக்களையும் அழைச்சிட்டு வந்தோம். யமன்ல பிரச்சனை வந்தபோது வேற நாடுகள்ல இருந்து மக்களை மீட்டு அவங்க நாட்டுக்கு அனுப்பி வச்சோம். சூடான்லயும் அது போல நடந்தது. அங்க சிக்கியிருந்த வெளிநாட்டு மக்களையும் நாங்க காப்பாத்தணும். இன்னைக்கு உலகத்துல நம்ம பேரே இல்லாத ஒரு துறையில கூட, முன்னாடி இதெல்லாம் மேற்கத்திய நாடுகள் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, இந்தியாவால அதெல்லாம் முடியாதுன்னு நினைச்சாங்க. இப்படிப்பட்ட ராணுவ மீட்புகள்லாம் அவங்க தான் செய்வாங்க, இந்தியாவால முடியாதுன்னு நினைச்சாங்க. ஆனா இன்னைக்கு நிலைமை மாறிடுச்சு. இந்தியா என்ன செய்ய போகுதுன்னு என்ன கேக்குறாங்க, எப்படி செய்ய போறீங்கன்னு கேக்குறாங்க. அத நான் செஞ்சும் காட்டுறேன். அதாவது ஆர்டிகல் 370 நீக்கினப்போ மத்திய கிழக்கு நாடுகள் கோவப்படுவாங்கன்னு நீங்க கவலைப்படலையா? அரபு நாடுகள் நம்ம மேல அதிருப்தி படுவாங்க, நம்ம வேலைகள் பாதிக்கப்படும் உங்களுக்கு தோணலையா? இது ரொம்ப நல்ல கேள்வி. இதுக்கு என்னுடைய பதில் கொஞ்சம் நீளமா இருக்கலாம். அதுவும் இந்த விஷயத்தை பத்தி ஆழமா யோசிச்சு பேசுற வாய்ப்பு எனக்கு முதல் முறையா கிடைச்சிருக்கு. அதனால சரியா சொல்ல நான் முயற்சி பண்றேன். நீங்க வேற திடீர்னு இந்த கேள்வி கேட்டுட்டீங்க. நம்ம நாட்டுல காஷ்மீரை பத்தி பேசினாலே 70 ஆண்டுகளா அத சர்வதேச பிரச்சனையா மாத்தி வச்சிருந்தாங்க. உலக நாடுகள் பலரும் காஷ்மீர் விஷயத்துல இந்தியாவை கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அடல் பிஹாரி கொஞ்சம் முயற்சி பண்ணி தீவிரவாதத்தை சென்டர் பாயிண்ட் ஆக்குனாரு. ஆனா மொத்தத்துல பாத்தீங்கன்னா 370 நீக்கினதுக்கு அப்புறம் உலகம் கடுமையா எதிர்ப்பு தெரிவிக்கணுங்கிறது தான் எல்லாருமே நினைச்சாங்க. ஆனா அது அப்படியே நேர்மாறாயிடுச்சு. உலகத்துல இந்தியாவை இந்த விஷயத்துல விமர்சிப்பாங்க.
இந்தியா நிச்சயமா நெருக்கடிக்குள்ளாகும் அப்படின்னு நினைச்ச நாடுகள் கூட, பெரும்பாலான நாடுகள் அமைதியா தான் இருந்தாங்க. அப்படி பேசினவங்க கூட அது இந்தியாவோட உள்நாட்டு விவகாரம்னாங்க. ஆச்சரியம் என்னன்னா, அரபு நாடுகள் அமைதியா இருந்தாங்க. உலகத்துல இருக்கிற எல்லா இஸ்லாமிய நாடுகளும் அமைதியா இருந்தாங்க. ஆனா என் நாட்டுல இருக்கிற காங்கிரஸ் தொடர்ந்து குறை சொல்லிட்டே இருந்தாங்க. இது இன்னைய வரைக்கும் எனக்கு புரியவே இல்லை. இதுக்கு என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, அவங்க சிந்தனையிலேயே ஏதோ கோளாறு இருக்குன்னு தான் அர்த்தம். 370க்கு பிறகும் நான் பல இஸ்லாமிய நாடுகளுக்கு போயிருந்தேன். அங்கே எனக்கு நல்ல மரியாதைகள் கிடைச்சது. எனக்கு எந்த பிரச்சனையும் வரல. 370க்கு அப்புறம் நம்ம நாட்டை சேர்ந்த 8 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. அது 370க்கு அப்புறம் நடந்த சம்பவம். ஆனா அவங்கள உயிரோட திரும்ப கொண்டு வந்தோம். அந்த நேரத்துல மோடி அவர்களே எதிர்க்கட்சி தலைவர்கள் பல கேள்விகள் கேட்டுட்டே இருந்தாங்க. கத்தார்ல நம்ம நாட்டை சேர்ந்தவங்க மரண தண்டனைக்கு ஆளாகி சிறைப்பட்டிருந்தப்போ ஓவைசி சொன்னாரு, மோடி சாருக்கு தான் உலகத்துல இருக்கிற எல்லாரையும் தெரியுமே, இப்ப என்னாச்சு? உலகத்துக்கே வழிகாட்டி மாதிரி பேசினாரு, இப்ப என்னாச்சு? அதாவது பாத்தீங்கன்னா, கத்தாரியா 2வது வீடு மாதிரின்னு மோடி அவர்கள் சொல்லிட்டு இருந்தாரு. அவரால் எதுவும் செய்ய முடியலையேன்னு சொன்னாரு. ஒண்ணு அவங்க மோடிய முழுசா புரிஞ்சிக்கல, அல்லது அவங்க மோடிய பத்தி பேசினா ஊடகங்கள்ல கொஞ்சம் கவனம் கிடைக்கும்னு நினைச்சிருக்கலான்னு எனக்கு தோணுது. ஏன்னா இந்த மோடியோட பிராண்ட் என்னன்னா, மோடிய பத்தி பேசினாலே இந்த மோடிய திட்டினா கூட அவங்களுக்கு கவனம் கிடைக்கும். அதனாலதான் வாய்ப்பை தேடிக்கிட்டே இருப்பாங்க. வேற யார திட்டினா என்ன பலன் கிடைக்கும்? அதனால மோடிய திட்டுறாங்க. எல்லாத்துலயுமே அவசரம். எப்பதான் புரிஞ்சுக்குவாங்க? அவரு அமைதியா இருக்காருன்னா ஏதாவது செய்வாருன்னு புரிஞ்சுக்கணும். பேச மாட்டாரு, செயல்ல காட்டுவாருன்னு. அந்த விஷயத்த அவங்க புரிஞ்சுக்கணும். இவ்ளோ வருஷம் ஆயிடுச்சு, என்னை பத்தி எந்த ஒரு ரகசியம் இல்ல, எல்லாமே ஓப்பனா தான் இருக்கு. யாராவது ஒழுங்கா பண்ணணும். மீடியா ஆளுங்களும் பண்றதில்ல, என்ன மன்னிச்சிருங்க. சரியா ஆராய்ச்சி பண்ணுனா இதுதான் நடந்துச்சுன்னு சொல்ல முடியும். 3 நாள்ல மோடி இத செஞ்சிருக்காரு, 5 நாளுக்கு அப்புறம் இது நடந்திருக்கு, 7 நாள் கழிச்சு என்ன செய்வாருன்னு கூட சொல்ல முடியும். ஆனா அதுக்கு அவங்க தயாராவே இல்லையே. ஏன்னா ஏற்கனவே உருவாக்கி வச்சிருக்கிற எண்ணங்களோட தான் வாழ்றீங்க. அதையே பரப்பணும். அதுக்கேத்த மாதிரி ஏதாவது கிடைச்சா தேடிக்கிட்டே இருப்பீங்க. அதனாலதான் அவங்க கணக்கெல்லாம் தப்பாயிடுது. இந்த தடவையும் 400 தாண்ட முடியாதுன்னு நினைச்சாங்க. கடைசியில நிலைமை என்ன ஆச்சு? இப்போ அவங்களே பாத்தீங்கன்னா 400 தாண்டுங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. எதிர்க்கட்சியினர் என்ன பேசுறாங்க? நான் எந்த திசையில கூட்டிட்டு போறேன்னு அவங்களுக்கு புரியவே இல்லை. மூணு கட்ட தேர்தலுக்கு அப்புறம் யாரோ அவங்கள கேட்டிருக்காங்க, நீங்க முழு பிரச்சாரத்தையும் மோடி 400 தாண்டு வர மாட்டாருன்னு நிரூபிக்க தான் நடத்துறீங்களான்னு கேட்டாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு புது அறிவுரையும் சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தான் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, அவங்க கிட்ட நியூக்ளியர் பாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அத நான் லாகூருக்கு நேர்ல போய் பார்த்துட்டே வந்துட்டேன். அதே மாதிரி எந்தவித பாதுகாப்பு பரிசோதனை இல்லாம நேரடியாவே போயிட்டு வந்தாச்சு. அங்க ஒரு செய்தியாளர் என்ன ரிப்போர்ட் பண்ணாருன்னா, ஹாய் அல்லா தோபா, ஹாய் அல்லா தோபா, இவர் வீசா இல்லாம எப்படி வந்தாரு? டிவியில விவாதமே நடந்தது, இவர் எப்படி வீசா இல்லாம வந்தாரு? சொல்லப்போனா அது ஒரு காலத்துல என்னோட நாடு தானே. முன்னாடி எல்லாம் மோடி அவர்களே, நாம பாகிஸ்தான பத்தி கவலைப்பட்டுட்டு இருந்தோம். இங்க வந்து தாக்கிட்டு போயிடுவாங்க, அப்புறம் மறுபடியும் வந்து தாக்கிட்டு போயிடுவாங்க. அது கடந்த கால ஆட்சி காலத்துல நடந்தது. ஆனா இப்போ பாகிஸ்தான்ல இருக்கிறவங்க ஒரு பெரிய லிஸ்டே கொடுக்கறாங்க, யாருன்னே தெரியாதவங்க வந்து தாக்கிட்டு போயிடுறாங்க.
விஷயம் அது இல்ல. பாகிஸ்தான்ல இருக்கிறவங்க கவலையில இருக்காங்க, அது எனக்கு தெரியும். அந்த கவலைக்கு காரணம் நான் தாங்கிறதும் எனக்கு தெரியும். ஆனா எனக்கு வேதனை தர விஷயம் என்னன்னா, என் நாட்டுல இருக்கிற பொறுப்பான தலைவர், ஒரு பொறுப்பான கட்சியை சேர்ந்தவர், அதாவது கசாப் வந்து நம்ம மக்களை கொல்லல, நம்ம மக்கள் தான் நம்ம மக்களை கொன்னாங்கன்னு சொன்னா, பாகிஸ்தானுக்கு ஆதரவா, கசாபுக்கு ஆதரவா ஏன் நாட்டுல இருக்கக்கூடிய பல ஆண்டுகள் பல கட்சியிலிருந்து பேச்சு வந்தது. 26/11 தாக்குதல் நடந்தப்ப அவங்க ஆட்சியில இருந்தாங்க. அவங்க கிட்ட இருந்து இப்படி ஒரு வாக்குமூலம் வந்தா, அது பாகிஸ்தான் தீவிரவாதிகளோட வேலை இல்ல, இந்தியர்கள் தான் செஞ்சாங்கன்னு சொன்னா, அப்போ வெக்கத்துல தலகுனிய வேண்டிய நிலைமை வரும். இத பார்த்தா ரொம்ப வேதனையா இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா, எங்க ஆளு அங்க இருந்து போயிட்டான், இங்க இருந்து போயிட்டான் அப்படின்னு தகவல்கள் வருது. அதுக்காக அவங்க அழறாங்கன்னா அதை என்னால புரிஞ்சுக்க முடியும். ஆனா இங்க இருக்கிறவங்க ஏன் புலம்புறாங்கன்னு தான் தெரியல. இங்க இருக்கிற சிலர் இன்னொரு வெக்கக்கேடான விஷயத்தையும் சொன்னாங்க. ராமர் கோவில் திறக்கப்பட போற நேரத்துல உத்தம் தாக்கரே கட்சியை சேர்ந்த ஒரு பேச்சாளர் சொன்னாரு, ராம பக்தர்களை ட்ரெயின்ல கூட்டிட்டு போவாங்க, பாகிஸ்தான் உதவியோட அந்த ட்ரெயின் மேல தாக்குதல் நடத்தப்படும்னு சொன்னாரு. மக்கள் உயிரிழப்பாங்க, கலவரம் நடக்கும், அப்புறம் மோடி அவர்கள் தேர்தல்ல ஜெயிச்சுடுவாருன்னு சொன்னாரு. கலவரம் எதுவும் நடக்கலல்ல, எந்த ட்ரெயினும் எரியல. யாராவது போய் அவங்க கிட்ட கேட்கணும், நீங்க நேரத்துக்கு சரியா மருந்து மாத்திரைலாம் எடுத்துக்கிறீங்களா இல்லையான்னு, மெடிக்கல் செக்கப் எல்லாம் பண்றீங்களா இல்லையான்னு கேட்கணும். யாராவது போய் அவங்க கிட்ட கேளுங்க. சரி, அந்த கேள்வியை கேட்க முடியலனாலும் குறைஞ்சபட்சம் நலம் விசாரிங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை அதை பத்தியாவது கேளுங்க. என்ன நல்ல மனநிலையில இருக்கவங்க சாதாரணமா இந்த மாதிரிலாம் பேச மாட்டாங்க. உங்கள மாதிரி ஊடக நண்பர்களுக்கு எல்லா இடத்துலயும் செல்வாக்கு இருக்கும். போய் அவங்ககிட்ட கேளுங்க, உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல. யாராவது போய் அவங்க கிட்ட இது கேட்கணும். ஒன்னும் நடக்கல, இருந்தாலும் 400 தாண்டுவோம். நாம பாகிஸ்தானை பத்தி பேசிட்டு இருந்தோம்ல, அங்க இருக்கிறவங்களோட சில இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்த்தேன். அதாவது சந்திராயன் நிலாவுல தரையிறங்குறப்போ நாங்க ஏற்கனவே நிலாவுல தான் இருக்கோம்னு சொன்னாங்க. பள்ளங்கள் இருக்கு, இருட்டா இருக்கு, மின்சாரம் இருக்கு, தண்ணி இல்லைன்னு சொன்னாங்க. அதாவது அவங்களுக்கு கொடியில நிலா இருக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். ஆனா எனக்கு நிலாவுல இந்திய நாட்டு கொடி பறக்கணும், அவ்வளவுதான். மறுபடியும் மதசார்பின்மைய பத்தி விவாதம் வந்தது. சந்திராயன் தரையிறங்கின அந்த இடத்துக்கு நீங்க சிவசக்தி தளம்னு பேர் வச்சீங்க. இந்த நாட்டோட துரதிர்ஷ்டம் என்னன்னா, எல்லா விஷயத்தையுமே வாக்கு வங்கி கணக்குல தான் பார்க்கறாங்க. யாராவது சொல்லட்டும், சிவசக்தின்னு பேர் வைக்கிறதுல என்ன தவறு இருக்கு? அது பிரபஞ்சத்தோட சக்தியை குறிக்கிற பேரு. நான் செஞ்ச தவறு என்னன்னா, அதாவது நான் என்ன சொன்னேன்னா, நிலாவுல சந்திராயன் தரையிறங்கின அந்த இடத்துக்கு பேரு நான் ஏதாவது பிஜேபி தலைவரோட பேரை கூட வச்சிருக்கலாம். யாரும் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க தான் அப்படிப்பட்ட பழக்கத்தை வச்சிருந்தாங்க. ஆனா நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணல. நான் சிவசக்தின்னு வச்சேன். அந்த விஷயம் அவங்கள எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குன்னா அவங்களால எதுவும் சொல்ல முடியல. ஆனா பாத்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு அப்புறமா இந்துக்களிடம் இருக்க அந்த சக்திய நான் அழிச்சிடுவேன்னு பேச ஆரம்பிச்சாங்க. அதை கேட்ட பிறகுதான் எனக்கு தோணுச்சு, அப்ப ஏற்பட்ட தாக்கம் அவங்களுக்குள்ள இன்னும் இருக்கு. ஆனா அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியல. நான் சிவன் சக்தின்னு 2 பேரையும் சொன்னேன். சிவனுக்கு விஷத்தை தாங்குற வலிமை இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. ராமர் கோவில் கும்பாபிஷேகம் ரொம்ப பிரம்மாண்டமா நடந்தது. அதுல கோவிலும் கட்டி முடிக்கப்பட்டது. அதுலயும் அவங்களுக்கு எதிர்ப்பு இருக்கு.
இத பாஜகவோட நிகழ்ச்சியா மாத்திட்டாங்கன்னு சொல்றாங்க. முதல்ல எனக்கு தோணுச்சு, இது அவங்களோட தவறான மதசார்பின்மை புரிதலோட விளைவா இருக்கும்னு. இந்த விஷயம் முன்னோக்கி போகாம இருக்க 70 வருஷமா அவங்களாலான முயற்சிகள் எல்லாத்தையும் பண்ணாங்க. இது இப்படியே நீடிச்சுக்கிட்டு போனா அவங்களோட வாக்கு வங்கி பாதுகாப்பா இருக்கும்னு நினைச்சாங்க. ஆனா ராமர் கோயில் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் வாக்கு வங்கி கணக்குக்கு அர்த்தமே இல்லாம போயிடுச்சே. ஏன்னா அந்த விஷயத்த இனிமே பயன்படுத்த முடியாது. ஆனா அதுக்கப்புறமும் எதிர்ப்பு தொடர்ந்தப்போ 70 வருஷமா செஞ்சதெல்லாம் வெறும் வாக்கு வங்கிக்காக மட்டும் இல்லைங்கிறதே எனக்கு தோண ஆரம்பிச்சுது. அவங்க மனசால, செயலால, பேச்சால ராமருக்கு எதிரானவங்க. ராமர் மேல அவங்களுக்கு ஆழமான வெறுப்பு இருக்கு. அதனோட விளைவுதான் இப்பவும் ஒரு சின்ன பையன் ரோட்ல போகும்போது ஜெய் ஸ்ரீராம்னு சொன்னா நானும் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லுவேன். யாராவது வந்து என்கிட்ட வணக்கம்னு சொன்னா நானும் வணக்கம்னு தான் சொல்லுவேன். யாராவது ஹலோன்னு சொன்னா நானும் ஹலோ சொல்லுவேன். யாராவது ஜெய் ஸ்ரீராம்னு சொன்னா நானும் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லுவேன். நீங்களே பார்த்திருப்பீங்க, அவங்க முன்னாடி யாராவது ஜெய் ஸ்ரீராம்னு சொன்னா அவங்களோட முகமே அப்படியே ஒரு மாதிரியா மாறிடுது. வாயே திறக்க மாட்டாங்க, என்ன செய்யறாங்கன்னே நமக்கு தெரியாது. நீங்களும் ஒரு ஜெய் ஸ்ரீராம்னு சொன்னா என்ன ஆகிட போகுது? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராமஜென்ம பூமியின் அறக்கட்டளை நிர்வாகிகளை உண்மையிலேயே நாம பாராட்டணும்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ராமர் கோயில் நீதிமன்ற தீர்ப்புக்கு அப்புறமா தான் கட்டப்பட்டது. நீதிமன்றத்துல கூட யார் யார் தடைகளை ஏற்படுத்தினாங்கன்னு உலகத்துக்கே தெரியும். 2019 கூட இப்ப தீர்ப்பு சொல்லாதீங்க, அது பிஜேபிக்கு பலனா இருக்கும்னு சொன்னாங்க. அது நீதிமன்றத்துல சொல்லப்பட்டது, காங்கிரஸ் தரப்புல இருந்து தான் சொல்லப்பட்டது. சரி, இதெல்லாம் விடுங்க. நீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகும் அறக்கட்டளை நிர்வாகிகள் அவங்க வீட்டுக்கு போனாங்க. அங்க போய் மரியாதையோட அழைப்பும் கொடுத்தாங்க. நடந்ததெல்லாம் நடந்துருச்சு, அதெல்லாம் மறந்துட்டு நீங்க வாங்கன்னு சொன்னாங்க. அவங்க கிட்ட போன மாதிரியே தலைமுறையா நீதிமன்றத்துல இந்த வழக்க நடத்திக்கிட்டு வந்த அன்சாரி குடும்பத்துக்கிட்டையும் போனாங்க. அவங்க பையன் இக்பால் அன்சாரி ராமஜென்ம பூமி வழக்குல எதிர்த்தரப்பாவும் பாபர் மசூதிக்காக நீதிமன்றத்துல போராடினாரு. அவரையும் மரியாதையா அழைச்சி இப்போ நீதிமன்றத்துல தீர்ப்பு வந்துருச்சு வாங்கன்னு சொன்னாங்க. நீங்களே இப்ப பாருங்க, முடிவா நாட்டு மக்கள் சொல்லட்டும். இக்பால் அன்சாரியோட குடும்பம் வாழ்க்கை முழுக்க பாபர் மசூதிக்காக நீதிமன்றத்துல போராடினாங்க, ராமஜென்ம பூமிக்கு எதிரா போராடினாங்க. ஆனா சுப்ரீம் கோர்ட்ல தீர்ப்பு சொன்ன பிறகு அவங்களே வந்து பிராண பிரதிஷ்டை நிகழ்ச்சியில கலந்துகிட்டு உக்காந்தாங்க. ஆனா இவங்க அதை புறக்கணிச்சாங்க. இதனாலதான் அவங்களோட மனநிலை இப்படி இருக்கேன்னு யோசிக்க வேண்டியதா இருக்கு. இது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் எனக்கு தெரிய வந்தது, இக்பால் அன்சாரி வந்து ஒரு பணக்காரர் இல்ல, சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர். அவரு ராமர் கோவிலோட ஒரு மாடியூல் இருந்தது, அதுவும் பலகையில. அவரு அதை வாங்கிட்டு வந்தாரு. அவருடைய பாதுகாப்பு அதிகாரி ஒரு இந்து. அந்த மாடியூல அவருக்கு பரிசா கொடுத்திருக்காரு. இக்பால் அன்சாரி அவருக்கு கிஃப்ட் கொடுத்திருக்காரு. அது அவருக்கு அவரோட உரிமைன்னு தோணுச்சு, அதனால அவரு போராடினாரு. ஆனா நீதிமன்ற தீர்ப்பு சொன்ன பிறகு அத முழு மனசோட ஏத்துக்கிட்டாரு. அப்படின்னா இக்பால் அன்சாரியோட மத சார்பின்மை சரியா இல்ல இவங்களோட மத சார்பின்மை சரியா? இதுதான் நாட்டுக்கு கவலை தரக்கூடிய விஷயமா இருக்கு. அதனாலதான் இப்போ உங்களை மதவாதி, கம்யூனல், மக்களை ஹிந்து முஸ்லிம்னு பிரிக்கிறவர்னு சொல்றாங்க. அதாவது பாத்தீங்கன்னா, ஒன்னே யாராவது புதுசா டிக்ஷனரி எழுதணும், ஏன்னா எல்லா டிக்ஷனரியும் காலி ஆயிடுச்சு. ஏன்னா என்ன திட்டி திட்டி டிக்ஷனரியில இருந்த எல்லா வார்த்தைகளும் காலி ஆயிடுச்சு. இப்ப புதுசா சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. அதனால திரும்ப திரும்ப ஹிந்து முஸ்லிம்னு சொல்லாம அவங்க வாக்கு வங்கியை தூண்ட முடியல. ஏன்னா எந்த வேலையும் செய்யல. 60 வருஷமா முஸ்லிம் குழந்தைகளுக்கு நல்ல கல்வி கொடுத்திருந்தா, அவங்க வாழ நல்ல வீடு கட்டி கொடுத்திருந்தா, கழிப்பறை வசதி ஏற்படுத்தி கொடுத்திருந்தா, அவங்க வீட்டுக்கு மின்சாரம் கொடுத்திருந்தா, குழந்தைகளோட எதிர்காலம் அப்படி எதுவுமே பண்ணலையே.
அவங்கள பயமுறுத்தணும். கொன்றுவாங்க, அவங்க வந்தா பெரிய ஆபத்து. அவர் மோடி இப்ப அதுல யோகியையும் சேர்த்துட்டாங்க. எப்ப பார்த்தாலும் பயமுறுத்துறது. அதாவது முஸ்லிம் சமூகத்திலையும் இப்போ இந்த விஷயங்களை பார்க்கிற பார்வை மாறிக்கிட்டு வருது. நான் மத தலைவர்கள் பத்தி பேசல. தனிப்பட்ட லாபத்துக்காக பேசுறவங்க எல்லா சமூகத்திலயும் இருக்காங்க. நான் அவங்கள பத்தி பேசல. ஆனா எனக்கு பொதுமக்களோட நிறைய தொடர்பு இருக்கு. என்னுடைய அனுபவத்துல இப்படி தூண்டி விடுற பேச்சுகளால மக்கள் எளிதா பாதிக்கப்படுறது இல்ல. தேர்தல் வந்திருக்கு, அதனாலதான் இவங்க இப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு புரிஞ்சுக்கிறாங்க. மோடி அவர்களே, இவ்வளவு காலத்துல எந்த தலைவரும் மக்களுக்கு மத அடிப்படையிலான எந்த ஒதுக்கீடும் கொடுக்கணும்னு வெளிப்படையா சொன்னதில்ல. ஆனா நீங்க தேர்தல் மேடையிலேயே வெளிப்படையா சொல்றீங்க. கடந்த ஒரு மாசமா நான் காங்கிரஸுக்கு சவால் விடுறேன். எழுதி கொடுங்க, நான் நாட்டுக்கே உத்தரவாதம் தரேன்னு சொல்றேன். முதல்ல இந்திய அரசியலமைப்பை மாத்த மாட்டேன்னு எழுதி கொடுங்க. ரெண்டாவது, அரசியலமைப்பை மாத்தி மத அடிப்படையில இடஒதுக்கீடு தரமாட்டேன்னு சொல்லணும். மூணாவது, எஸ்சி, எஸ்டி, ஓபிசி மக்களோட இடஒதுக்கீட்டை பறிச்சு மத அடிப்படையில வேற யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு உறுதி கொடுங்க. எழுதி கொடுங்க. கொடுக்க மாட்டாங்களே, இந்த நாட்டுக்கு எழுதி கொடுங்க. ஒரு அறிக்கை கூட கொடுக்க தைரியம் இல்ல. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க? எங்க மேனிஃபெஸ்டோவை பாருங்கன்றாங்க. நான் கேக்குறேன், காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில எங்கேயாவது நாங்க ஊழல் செய்வோம்னு எழுதியிருக்காங்களா? ஊழல் செய்வோங்கிற வார்த்தை அவங்க மேனிஃபெஸ்டோல இருக்கா? கடந்த 50-60 வருஷத்தோட காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோவை எடுத்து பாருங்க. ஒரு மேனிஃபெஸ்டோலையாவது அவங்க ஊழலை பத்தி எழுதியிருக்காங்களா? நீங்களே சொல்லுங்க. ஊழல் செய்யறாங்களா இல்லையா? நீங்க ஏன் ஊழல் செய்யறீங்கன்னு நான் கேட்டா சொல்லுவாங்க, எங்க மேனிஃபெஸ்டோல பாருங்க ஊழல் இருக்கான்னு. இப்படிலாம் சொல்லி தப்பிக்க முடியுமா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் சொன்னது நீங்களே பாருங்க. அதே மாதிரி இளவரசர் சொல்றதையும் கேளுங்க. அவங்க மேனிஃபெஸ்டோல என்ன சொல்றாங்கன்னா, ஒப்பந்தங்கள் கூட மத அடிப்படையில் வழங்கப்படும் சொல்றாங்க. உதாரணத்துக்கு ஒரு பாலம் கட்டணும்னா இப்போ ஒப்பந்தம் எப்படி கொடுக்கப்படுது? அவங்க கிட்ட எவ்வளவு வளங்கள் இருக்கு, அவங்களுக்கு அந்த திறமை இருக்கா, என்ன அனுபவம் இருக்கு, ட்ராக் ரெக்கார்டு என்ன இருக்கு, நிதி வலிமை எவ்வளவு இருக்கு, டெக்னாலஜில அவங்களுக்கு எவ்வளவு புரிதல் இருக்கு, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒப்பந்தம் கொடுக்கப்படும். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? இதுலயும் இடஒதுக்கீடு கொண்டு வரும்னு சொல்றாங்க. ஏங்க நீங்களே சொல்லுங்க, உங்களுக்கு பாலம் கட்டணுமா, இல்ல தேர்தல்ல ஜெயிக்கணுமா, இல்ல வேற ஏதாவது நோக்கம் இருக்கா? அது மட்டும் இல்ல, அவங்க மேனிஃபெஸ்டோல இன்னும் என்ன இருக்குன்னா, விளையாட்டுத்துறையில கூட மத அடிப்படையில தான் இடஒதுக்கீடு கொண்டு வருவோம்னு சொல்றாங்க. ஒரு வீரன் அதிகாலை 4 மணிக்கு எழுந்து வேர்வை சிந்தி பயிற்சி எடுத்த பிறகுதான் ஒரு வீரனாகிறான். வாழ்க்கையில 15-20 வருஷம் அதற்காகவே அவன் அர்ப்பணிக்கிறான். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? நீ இந்த குடும்பத்துல பிறந்திருக்க, அதனால உனக்கு இந்த வாய்ப்பு கிடையாது. அந்த குடும்பத்துல பிறந்திருக்க, அதனால அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கும்ன்றாங்க. இது எப்படி நியாயமாகும்? இப்படிப்பட்ட விஷயங்களை மேனிஃபெஸ்டோல தைரியமா எழுதுறாங்க பாருங்க. இப்படி ஒரு நாட்டை நடத்த முடியுமா? எங்களுடைய கொள்கை அனைவரின் ஒத்துழைப்பு, அனைவரின் முன்னேற்றம். ஆனா மோடி அவர்களே, இதுவரைக்கும் கான் மார்க்கெட் கும்பல்னு பேரை சொல்லி இவ்வளவு வெளிப்படையா பேசுற தைரியம் இதுவரைக்கும் யாருக்கும் இருந்ததில்ல. அதாவது என்ன நினைச்சு முன்ன பின்ன அழறதுக்குன்னு யாரும் இல்ல. நான் நாட்டுக்காக வாழ்றேன், நாட்டுக்காகத்தான் போராடுறேன். என்னுடைய ஒவ்வொரு நொடியும் இந்த நாட்டுக்காக மட்டும்தான். அது வீணா போக நான் விட மாட்டேன். என்னோட ஒவ்வொரு தருணத்தையும் நாட்டுக்காக நான் அர்ப்பணிச்சிருக்கேன். அதனால ஒரு நொடி கூட நான் வீணாக்க விடவே மாட்டேன். அதனால தவறு நடக்குதுன்னா நீங்க என்கிட்ட சொல்லுங்க. நேத்து எனக்கு ஒரு தகவல் வந்தது. அதாவது 9,000க்கு மேற்பட்ட நிறுவனங்கள்ல அதுல பாத்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, ஓபிசி இடஒதுக்கீட்டை நீக்கிட்டாங்க. சிறுபான்மையினர் நிறுவனம்ன்ற பேரை வச்சு இடஒதுக்கீட்டை ரத்து பண்ணிட்டாங்க. ஒரு பொதுத்துறை நிறுவனத்தை பிரைவேட்டைசேஷன் பண்ணாலே
காங்கிரஸ் தலைவர்கள் குரலை உயர்த்துறாங்க. நீங்க பிரைவேடைசேஷன் செய்யறதுக்கு காரணம் எஸ்சி எஸ்டி ஒதுக்கீடெல்லாம் போயிடுன்னு சொல்றாங்க. தலித் மக்களுக்கு எப்படி வேலை வாய்ப்பு கிடைக்கும்னு கேக்குறாங்க. ஆனா நீங்க 9,000க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள்ல எஸ்சி எஸ்டி ஓபிசி கோட்டாவையே முடிச்சிட்டீங்க. இந்த கேள்விய நான் கேட்டா இந்த கான் மார்க்கெட் கும்பல் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? மோடி இடது காலை எதுக்கு முதல்ல வச்சாரு, வலது காலை ஏன் வைக்கலன்னு விவாதம் நடக்கும். அதுக்காக ஒரு வாரம் முழுக்க நாட்டோட நேரத்தையே வீணாக்குவாங்க. ஆனா அவங்களுக்கு எஸ்சி எஸ்டி ஓபிசி இடஒதுக்கீட்டை காப்பாத்தணும்னு அவங்களுக்கு நேரமே கிடையாது. ஏன் அமைதியா உக்காந்துருக்காங்க? அதனாலதான் நான் வெளிப்படையா சொல்றேன், ஒரு ஈகோ சிஸ்டம். அவங்களோட தவறுகளை மறைச்சு நல்லதை மட்டும் காட்டுறாங்க. மத்தவங்களோட நல்ல விஷயத்தை கூட கெட்டதா மாத்தி காட்டுற முழு பலத்தையும் பயன்படுத்துது. அத பத்தி நம்ம நாட்டை எச்சரிக்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ எல்லா இடத்துலயும் தோத்ததுக்கு அப்புறம் நீதித்துறைய ஆயுதமா பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. நீதித்துறையில போய் உட்காந்துக்கிட்டு அங்க இருக்கிறவங்கள பரபரப்பா ஆக்கணும், நிலைமைய மாத்த முயற்சி பண்றது. இது நாட்டுக்கே கவலை தரக்கூடிய விஷயம் இல்லையா? உங்களுக்கு திறமை இருக்கலாம், தகுதி இருக்கலாம், அதுல பிரச்சனை இல்ல. இது ஜனநாயக நாடு. தேர்தல்ல போட்டியிடுங்க, பாராளுமன்றத்துக்கு வாங்க, கருத்தை சொல்லுங்க. அரசு தவறு செஞ்சா எதிர்த்து கேளுங்க. அதற்கான வழிமுறைகள் இருக்கு. ஆனா அதை செய்ய மாட்டாங்க. வெறுமனே குழப்பத்தை உருவாக்கணும். இப்போ மம்தா சகோதரி இடஒதுக்கீடு தொடர்பான உயர்நீதிமன்ற தீர்ப்பை ஏற்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இப்ப அவங்க மோடி அரசியலமைப்பை மாத்திருவாருன்னு சொல்றாங்க. ஆனா இந்திரா அவர்கள் நான் ஹைகோர்ட் தீர்ப்பை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லி எமர்ஜென்சியை கொண்டு வந்தாங்க. இவங்க எல்லாரும் அதே கூட்டத்தை சேர்ந்தவங்க தான். அவங்களுக்கு ஜனநாயகத்துல நம்பிக்கை இல்ல. அவங்களுக்கு தேர்தல்ங்கிறது ஜனநாயகத்தின் புனிதமான நடைமுறையில அதிகாரத்தை பிடிக்கிற ஒரு கருவிதான். அவங்களுக்கு ஜனநாயகத்து மேலையும் வாக்காளர்கள் மேலையும் அரசியலமைப்பு மேல நாட்டின் சட்ட விதிகள் மேலையும் மரியாதை இல்ல. அதனாலதான் நான் குடும்ப அரசியலை எதிர்த்து பேசுறேன்ல. ஏன் பேசுறேன்? ஏன்னா ஜனநாயகத்துல இருக்கிற நம்பிக்கை குறைய ஆரம்பிச்சா அதுக்கப்புறம் குடும்பத்தை நம்பி அரசியல் ஏற்படுத்த வேண்டிய அவசியம் வரும். அந்த கூட்டத்துல இருக்கிற பலர் ஒரு தொகுதிக்கு போய் இனிமே என் மகனை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொல்றாங்க. இது என்ன மாதிரியான ஜனநாயகம்? இது என்ன மாதிரி ஜனநாயகம்? யார் ஜெயிக்கணும்னு மக்கள் தான் முடிவு பண்ணணும். அது அவங்க அப்பாவோட தொகுதின்னு சொல்றாங்க. கேள்வி அதுதான். அவங்க ஆல்பம் தான் காட்டுறாங்க. அவங்க பாட்டி காலத்திலேருந்து ஆல்பம் ஆரம்பிக்குது. சலாம் இந்தியாவில் நம்மோடு இணைந்திருக்கிறார் இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இப்போ ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக் அப்புறம் கேள்வி பதில்கள் தொடரும். வெல்கம் பேக். நம்ம கூட இருக்காரு இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். தேர்தல் திருவிழாவை நாம அவர் கூட சேர்ந்து கொண்டாடிட்டு இருக்கோம். மோடி அவர்களே, எதிர்க்கட்சிகள் வைக்கிற குற்றச்சாட்டுகள் என்னன்னா போட்டிக்கான சம வாய்ப்பு இல்லைங்கிறது. ஒருத்தர் பெயில்ல இருக்காரு, ஒருத்தர் ஜெயில்ல இருக்காரு. எப்படி தேர்தல் நினைக்கிறது? அதாவது சம வாய்ப்பு இல்லைன்னு பேசுறவங்க, அதாவது பாத்தீங்கன்னா ஆட தெரியாதவனுக்கு மேட கோணல்ன்ற ஒரு பழமொழி இருக்குல்ல, மேட கோணலா இருக்கு. ஆட தெரியாதவனுக்கு மேட கோணல். ஆமா, அப்படி ஒரு பழமொழி இருக்கு. இப்ப தோல்வி நிச்சயம்னு புரிஞ்சிருச்சு. அதனால இப்ப முதல் வேலை என்னன்னா தார்மீக வெற்றி நமக்குதான்னு அறிவிக்கணும். அடுத்தது ஈவிஎம் குறை சொல்லணும். நீங்க கவனிச்சிருப்பீங்க, 3வது கட்ட தேர்தலுக்கு அப்புறம் ஈவிஎம் விவகாரம் திடீர்னு முன்னிலைக்கு வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி இந்த புகார்கள் புள்ளி விவரங்கள்லாம் எங்க இருந்தது? தேர்தல் நடக்கிற நேரத்துல ஒவ்வொரு வாரமும் சுப்ரீம் கோர்ட்ல புதிய சர்ச்சையை உருவாக்குறாங்க. இது எல்லாமே திட்டமிட்ட நடவடிக்கையாதான் நடக்குது. இந்திய ஜனநாயகத்துக்கு உலக அளவுல கிடைக்கிற மரியாதையை குறைக்க பாக்குறாங்க. சொல்லப்போனா இந்திய ஜனநாயகம் உயிரோட்டமா இருக்கு. இந்திய வாக்காளர்கள் விழிப்புணர்வோட இருக்காங்க. இந்திய தேர்தல் நடைமுறை வெளிப்படைத்தன்மையோட இருக்கு. இது எல்லாத்துக்குமே சந்தேகக்குறி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்பதான் உலகம் முழுக்க இது சின்ன விஷயம் கிடையாது, இத ரொம்ப சீரியஸா எடுத்துக்கணும். இந்தியாவை நேசிக்கிற எல்லாரும் இந்த ஆபத்தை புரிஞ்சுக்கணும். இது வெறும் ஈவிஎம் பற்றிய விவகாரம் இல்ல,
தேர்தல் தோல்விக்கான பழிய இவிஎம் மேல போற விஷயம் மட்டும்தான். இந்திய ஜனநாயக முறையையே உலகம் முழுக்க சந்தேகப்படணுங்கிறது தான் அவங்களோட நோக்கமாயிருக்கு. இந்தியாவோட மரியாதை குறையணும், உலக அரங்குல அவமானம் ஏற்படணும், அதுதான் இவங்க விளையாட்டு. அதுவும் மோடி ஜெயிச்சிட்டார்னா இப்ப உலகத்துல மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளும் உண்மையான ஜனநாயக ஆட்சிகள் எவ்வளவு இருக்கோ, இந்த தேர்தலுக்கு அப்புறம் இந்தியாவின் பிரதமர் உலக அரசியலின் மூத்த தலைவர்கள ஒருத்தரா இருப்பார். ஜனநாயக நாடுகளின் மேடையில மூத்த தலைவரா இருப்பாரு. அதுக்கான கணக்கை இவங்க இப்பவே போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் ஆலோசகர் இருக்காரு. இது நடந்தா அப்படி நடக்கும், இப்படி நடக்கும்னு. அந்த பயத்துல தான் இந்த விஷயம் எல்லாம் நடக்குது. அதனால பாதிக்கப்படுறது என்னமோ இந்த நாடு தான். அது மட்டும் இல்ல, தேர்தல் ஆணையத்தை கூட குறை சொல்றாங்க. நம்ம நாட்டோட தேர்தல் விதிமுறைப்படி ஒரு நாடாளுமன்ற தொகுதியில போட்டியிடுற வேட்பாளர் மரணம் அடைஞ்சா அந்த தேர்தல் ஒத்திவைக்கப்படும். சரியா? ஒருவேளை நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுற வேட்பாளர் இறந்து போயிட்டார்னா அந்த தொகுதியோட வாக்குப்பதிவு தள்ளி வைக்கப்படும். வேறொரு தேதியில தேர்தல் வைக்கப்படும். யாராவது சொல்லுங்க, ராஜீவ்காந்திங்கிற ஒரு நபர் நாடாளுமன்ற தொகுதியோட வேட்பாளர், அவரு தீவிரவாத தாக்குதல்ல கொல்லப்பட்டாரு. அவருடைய சீட் கேன்சல் செய்யப்பட்டிருக்கணும், தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கணும். ஆனா அப்போதைய தேர்தல் ஆணையம் நாடு முழுக்க இருந்த தேர்தலையும் நிறுத்திருச்சு. எந்த ஒரு லாஜிக்கும் கிடையாது. சுமார் 21-22 நாட்கள் அவகாசம் கொடுக்கப்பட்டு அவரோட அஸ்தி எடுத்துக்கிட்டு நாடு முழுக்க பயணங்களும் நடந்துச்சு. அதுக்கப்புறம் தான் தேர்தல் நடத்தினாங்க. அப்ப என்ன சம வாய்ப்பு இருந்தது? அந்த தேர்தல் ஆணையத்துல இருந்தவங்களே அதுக்கப்புறம் காங்கிரஸ் வேட்பாளராகி அத்வானி அவர்களுக்கு எதிராக போட்டியிட்டாங்க. நீங்க தேர்தல் ஆணையத்தை பத்தி பேசுறீங்களா? அதனாலதான் சொல்றேன், இப்ப சட்டப்படி நடக்கிற விஷயங்கள் கூட அவங்களுக்கு சமமான போட்டியா தெரியாது. இயல்புதான். ஏன்னா அது இதுநாள் வரைக்கும் தனி சலுகைகளை அவங்க அனுபவிச்சிட்டு வந்திருக்காங்க. என் கட்சியின் தலைவர் உலகத்திலேயே மிகப்பெரிய அரசியல் கட்சி, நாட்டின் முக்கிய எதிர்க்கட்சி தலைவரா இருந்தாலும் ஜனவரி 26, ஆகஸ்ட் 15 என் கட்சியின் அப்போதைய தலைவருக்கு 7வதோ 8வதோ வரிசையில தான் இருக்கை ஒதுக்கப்படும். கட்சியோட தலைவருக்கு, இந்த நாட்டோட ஈகோ சிஸ்டம்க்கு இந்த விஷயத்தை கவனிக்க கூட தோணல. ராஜ்நாத் அவர்கள் தலைவரா இருந்தாரு. நான் பார்த்தேன் 15க்குள்ள அவங்களோட ஒரு எம்பி கட்சி தலைவர் கூட இல்ல. அவருக்கு 4வதோ 5வதோ வரிசையில சீட் இருந்தது. நாடு முழுக்க பரபரப்பு கிளம்பிருச்சு. அவமானப்படுத்திட்டதா சொன்னாங்க. எந்த அளவுக்கு நீங்க அவங்களுக்கு ஜால்ரா அடிக்கிறீங்கன்னு தெரியுதா? யாருக்கு ஜால்ரா அடிக்கிறீங்க? அப்படிப்பட்டவங்களுக்கு தான் என்னோட கேள்வி. இதுதான் ஜனநாயகமா? இதுதான் சமமான வாய்ப்பா? உண்மைய சொன்னா உங்க எல்லாருக்கும் கசக்குது. எங்கேயும் உண்மையை பேசுறதுக்கு தண்டனைன்னு இருந்தா அதை ஏத்துக்க இந்த மோடி எப்பவும் தயாராதான் இருப்பான். அதாவது தேர்தலுக்கு முன்னாடி 2 முதலமைச்சர்களை சிறையில் அடைச்சிட்டாங்கன்னு அவங்க குறை சொல்றாங்க. யாரையாவது சும்மா சிறையில் அடைக்க முடியுமா? நீங்களே சொல்லுங்க. நீங்க பணக்கட்டுகளை பாத்தீங்களா இல்லையா? அவ்வளவு பணக்கட்டுகளை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன தோணுது? அதெல்லாம் உழைச்சு சம்பாதிச்ச பணமா? சொல்லுங்க. பண மலைகள் சிக்கி இருக்கு. அவ்வளவு பணம் கிடைச்சதுக்கு அப்புறம் அரசாங்கம் எதுவும் செய்யலன்னா பின்னாடி ஏதோ சமரசம் நடந்துருச்சுன்னு நீங்க சொல்லுவீங்க. அப்படிதானே சொல்லுவீங்க? நீங்க டெல்லியில இருக்கிற பசங்களோட வாழ்க்கையவே கெடுக்கிறீங்க. ஒவ்வொரு ஸ்கூலுக்கு பக்கத்திலையும் மதுக்கடைகளை திறந்துடுறீங்க. அதுவும் ஊழல் செய்யறதுக்காக மட்டும்தான். அதுக்கப்புறம் சட்ட நடைமுறைப்படி யாருக்காவது தெரிஞ்சுக்கணும்னா ஜார்க்கண்ட் முதலமைச்சரை பத்தி உச்ச நீதிமன்றம் நேத்து என்ன சொன்னுச்சுன்னு பாருங்க. டெல்லி அமைச்சரை பத்தி 2 நாளைக்கு முன்னாடி ஹைகோர்ட்ல என்ன சொன்னாங்க? தீர்ப்பு சொல்றது நீதிமன்றம், நாங்க இல்ல. எங்களால யாரையும் சிறைக்கு அனுப்பவும் முடியாது, எங்களால யாரையும் சிறையில வைக்கவும் முடியாது. அத நீதிமன்றம் தான் முடிவு பண்ணணும். என்னோட கருத்து என்னன்னா, ரயில்வே டிக்கெட் பரிசோதகருக்கு சம்பளம் கொடுக்கறீங்கன்னா அவரோட வேலை டிக்கெட்டை சோதிக்கிறது,
டிக்கெட் எடுக்காதவங்களுக்கு அபராதம் விதிக்கிறது. அது அவரோட வேலை. நீங்க வேலை செய்யறவங்கள பாராட்டுவீங்களா மாட்டீங்களா? ஒரு இடத்துல 1500 கோடி மதிப்புள்ள ஹெராயின் பிடிப்பட்டதுன்னு வச்சுக்கோங்க. அதை பிடிச்ச அதிகாரிய பாராட்டுவீங்களா மாட்டீங்களா? ஒரு கிராமத்துல ஒரு பெரிய திருட்டு நடந்துருச்சுன்னு வைங்க. ஒரு போலீஸ்காரர் தைரியமா அந்த திருடனை புடிச்சிட்டாரு. ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அவரை பாராட்டுவாங்களா மாட்டாங்களா? ஈடி 22,000 கோடி பணத்தை பறிமுதல் பண்ணிருக்கு. அதுக்காக நாடே ஈடிய பாராட்டணும். ஏன் இப்படி கத்துறீங்க? அப்படின்னா 22,000 கோடி உங்களோடதா? இங்க இருக்கிற யாருக்காவது கஷ்டமா இருக்கா? அவ்வளவு பணம் போயிடுச்சுன்னு வருத்தமா இருக்கா? உங்கள யாருக்காவது மனவேதனையா இருக்கா? யாருக்கு வலிக்குதோ அவங்க அழறாங்க, அதனாலதான் கத்துறாங்க. அப்படின்னா 22,000 கோடியில அவங்களுக்கு ஒரு பங்கு இருக்கு. அவங்க 10 வருஷம் ஆட்சி காலத்துல 34 லட்சம் பறிமுதல் செய்யப்பட்டது, ஒரு குழந்தை ஸ்கூல் பேக்ல எடுத்துட்டு போற அளவுக்கு. ஆனா நாங்க 22,000 கோடி பிடிச்சிருக்கோம். 70 டெம்போ தேவைப்படும், 7 பூஜ்ஜியம் அந்த பணத்தை நிரப்பறதுக்கு. ஈடி தன்னோட வேலையை செய்யுது. நான் பிரதமரா 2014 தேர்தல்ல இததான் முக்கிய பிரச்சனையா வச்சு போட்டியிட்டேன். இந்த வேலையை செய்யணும்னு தான் மக்கள் என்ன தேர்ந்தெடுத்தாங்க. மோடி அவர்களே, இதுக்கு முன்னாடி இப்படி நடந்ததில்ல. இந்த மாதிரி விஷயங்களை நீங்க தான் ஆரம்பிச்சீங்க. அரசியல்வாதிகளை யாரும் தொடமாட்டாங்க. அவங்க எது செஞ்சாலும் தப்பிச்சிடலாங்கிறதுக்காக தான் அரசியலுக்குள்ளேயே நாட்டு வருவாங்க. மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சின்ன சின்ன ஆளுங்களை மட்டும்தான் சிறையில பிடிச்சு போடுறீங்க, பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் தப்பிச்சிடுறாங்கன்னு. இனிமே இந்த நாட்டுல அது நடக்காது. என்ன பத்தி யாராவது நல்ல கட்டுரை எழுதணுங்கிறதுக்காக நான் இந்த ஆட்சியை நடத்தல. டிவியில என்ன பத்தி நல்ல ஹெட்லைன் வரணுங்கிறதுக்காக நான் இந்த ஆட்சியை நடத்தல. என் நாட்டு மக்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், என் நாட்டுல இருந்து ஊழல் ஒழியணும், அதுக்காகத்தான் நான் ஆட்சி நடத்துறேன். மாலையை போட்டுக்கிட்டு சுத்தறதுக்காக நான் இங்க வரல. உங்க அரசாங்கத்தோட பணிகளை பத்தி என்கிட்ட ஒரு சின்ன வீடியோ இருக்கு. அதுல நிறைய வயதான பெண்கள் இருக்காங்க. வெவ்வேறு இடங்கள்ல இருந்து உங்க பணிகளை பத்தி அவங்க பேசி இருக்காங்க. சோசியல் மீடியால எல்லாம் அவைலபிளா இருக்கு, ரொம்ப வைரலாவும் இருக்கு. அதை நான் உங்களுக்கு காட்ட விரும்புறேன். मोदी जी पसंद है? अरे लीजिए, वो कहे वाली बात है। सबसे बेस्ट काम कर रहा है, सबसे उन्नति हो रहा है देश का। मोदी अच्छा नहीं का और कौन अच्छा है? इतना पार्टी आया, इतना गया, कोई देश का भलाई किया? वो जब तक रहेंगे तब तक देश चलाएंगे। पैर दिया, अच्छा, लैट्रिन दी, पानी दिया, पेंशन दी, वोट देता है मेरे को। अच्छा, वोट तो दोगे? वोट देंगे जरूर, ब्लॉक में देंगे। अच्छा, कुछ ना मिला। अरे हम कहिए नहीं कि योगी मोदी के लिए काम ऊपर रखूंगा, खाना हम देखूंगा, दूसरे के वोट कहीं के दे, हमें खाएगा देना, पैसा देना। सच्चो? कब तक झूठे? घर हमारा बना दिया, अच्छा, शौचालय हमारे बना दिए, 500 रुपये तिलसा दादा हमारे। और क्या भाई, माँ तो मोदी है, मोदी रहेगा जब तक मेरी जिंदगी। और क्या, ऐसी सरकार तो आई नहीं जैसी सरकार है भाई। முதல்ல அந்த தாய்மார்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. அவங்க மனம் திறந்து என்னை ஆசீர்வதிக்கிறாங்க. ஆனா ஊடகத்துறையில இருக்கிறவங்க இந்த விஷயத்தை கவனிக்கணும். பெரிய பெரிய தலைவர்கள் கூட இவ்வளவு தெளிவா இவ்வளவு நுணுக்கமா பேச மாட்டாங்க. ஆனா அதை அனுபவிச்ச ஒருத்தர் பேசுறதுல அவ்வளவு தெளிவு இருக்கு. அதாவது அவங்க சொல்றது உண்மை, வெறும் வார்த்தை அலங்காரம் இல்ல, அது மனசுல இருந்து வந்த ஆசீர்வாதம்னு தான் சொல்லணும். அதுதான் என்னுடைய பலமே. எங்க அரசாங்கத்துக்கு ஒரு சிறப்பு இருக்குன்னா அது இதுதான், லாஸ்ட் மைல் டெலிவரி. திட்டங்கள் எப்பொழுதும் கடைசி மனிதர் வரை சென்று சேரணும். அது எனக்கு சந்தோஷத்தை தருது. இதை கேட்கும்போது இந்த வேலைய என்னால செய்ய முடிஞ்சதுக்கு எனக்கு சந்தோஷமா இருக்கு. அதனாலதான் அந்த தாய்மார்கள் என்ன ஆசீர்வதிக்கிறாங்க. அதுக்காகத்தான் இவ்வளோ அர்ப்பணிப்போட நான் வேலை செய்யறேன். சந்திராயன் விண்ணுக்கு போகணும்னாலும் அதே அர்ப்பணிப்போட தான் வேலை செய்வேன். முழுமையான வளர்ச்சி தான் என்னுடைய நோக்கம். அதுக்கு நான் முயற்சி செய்யறேன். தாய்மார்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு எப்பவும் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. அது என்னுடைய பாக்கியம். மோடி அவர்களே, மக்களுக்கு பணம் நேரடியா போய் சேருதுன்னா அது டிஜிட்டல் முறையில் இருக்கிறதுனால தான் போய் சேருது. எஸ் ஜெய்சங்கர் இந்த ப்ரோக்ராமுக்கு வந்திருந்தாரு. அவர் சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் சொன்னாரு. அதாவது வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் காட்ட வேண்டிய நேரம் வந்தப்போ அமெரிக்காவுக்கு அவங்க மகனை பார்க்க போனப்போ
ரெஸ்டாரண்ட்ல இருக்கும்போது அவரோட மொபைல் போன்ல இருந்து காட்டியிருக்காரு. ஆனா அவரோட பையன் பாக்கெட்ல இருந்து ஒரு துண்டு பேப்பர் எடுத்து காட்டியிருக்காரு. அப்பதான் இது இந்தியா, இது அமெரிக்கான்னு தோணுச்சான். இத கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா பாராளுமன்றத்துல, நாட்டோட சுப்ரீம் கோர்ட்ல நல்ல செல்வாக்கு இருக்கிறவங்க, ஒரு காலத்துல நாட்டோட நிதியமைச்சரா இருந்தவரே பாராளுமன்றத்துல நின்னு இந்த காலத்துல என்ன சொல்றாருன்னா, இந்த நாட்டுல மொபைல பத்தி யாருக்கு தெரியும், இன்டர்நெட்டை பத்தி யாருக்கு தெரியும், இந்த ஃபின்டெக் எல்லாம் எதுக்கு அப்படின்னு கேக்குறாரு. இது ரொம்ப பழைய விஷயம்லாம் இல்ல, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுதான் சொல்றேன். ஆனா இன்னொரு பக்கம் நம்ம நாடு டிஜிட்டல் இந்தியாவா மாறி G20 நாடுகள் கூட்டத்துல நான் பார்த்தேன். உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு நாடுகளும் கேட்டுச்சு, இவ்ளோ பெரிய மாற்றம் எப்படி ஏற்பட்டுச்சுன்னு கேட்டாங்க. இப்பவும் வெளிநாடுகள்ல இருந்து விருந்தாளிகள் வந்தா அவர் எம்பசி ஒரு தெருவோர வியாபாரி கிட்ட கூட்டிட்டு போய் காட்டுவாங்க. இவரும் ஆன்லைன்ல பணம் வாங்குறாருன்னு காட்டுவாங்க. ஆன்லைன்ல வாங்குறாருன்னு மொழி தெரியலன்னா கூட பரவாயில்ல. அதனாலதான் நம்ம நாட்டுல டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் வெற்றி அடைஞ்சிருக்கு. கோவிட் காலத்துல பல பணக்கார நாடுகள் கூட தங்களுடைய மக்களுக்கு பணம் கொடுக்க திட்டமிட்டாங்க. ஆனா கொடுக்க முடியல. அதுக்கான அமைப்பே அவங்க கிட்ட இல்ல. இன்னைக்கு நான் விவசாயிகளுக்கு நிதி அனுப்புறப்போ 2000 ரூபாய், வருஷத்துல 3 தடவை, எனக்கு 30 செகண்ட் தான் ஆகுது. 11 கோடி கணக்குகள்ல பணம் போய் சேர்ந்துருது 30 செகண்ட். நாங்க தொழில்நுட்பத்தை ஊழலுக்கு எதிரான ஆயுதமா பயன்படுத்துறோம். ஒரு பக்கம் ஏஜென்சி அவங்களோட வேலையை செய்யறாங்க, அதே நேரம் நான் டெக்னாலஜி மூலமா வெளிப்படைத்தன்மையும் கொண்டு வரேன். டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் மூலமா நாங்க சுமார் 35-38 லட்சம் கோடி டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கோம். ராஜீவ்காந்தி ஒரு முறை சொன்னாரு, டெல்லியில இருந்து 1 ரூபாய் வந்தா 15 பைசா தான் மக்கள் கிட்ட போய் சேருது. அப்போ அந்த 85 பைசாவை எந்த கைகள் எடுத்ததுன்னு கேள்வி கேட்டேன். ஏன்னா பஞ்சாயத்திலிருந்து பாராளுமன்றம் வரைக்கும் அவங்களோட ஆட்சி தான் அப்ப இருந்தது. இப்போ அந்த கைகள்ல தொடப்பமும் இருக்கு. இதுக்கு முன்னாடி 85 பைசா போயிருந்துச்சுன்னா இப்ப 95 பைசா போயிருக்கும். ஏன்னா அதுக்கேத்த மாதிரி வசதியும் வந்துருச்சு. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா அந்த கணக்குப்படி பார்த்தா 38 லட்சம் கோடி ரூபாய் அந்த காலத்து முறையில போயிருந்தா சுமார் 28 லட்சம் கோடி ரூபாய் யாரோ ஒருத்தர் கண்டிப்பா சுருட்டியிருப்பாங்க. ஆனா இப்ப இந்த பணம் நேரடியா போகுது, அவங்க வங்கி கணக்குக்கே நேரடியா போகுது. அதனாலதான் மனசால வந்த குரல் அது. அதனாலதான் மனசார அவங்க நம்மள வாழ்த்துறாங்க. இப்ப அவங்களுக்கு தோணுது டெல்லியில அவங்களோட மகன் உக்காந்துருக்கான்னு. அதோட தாக்கம் தான் அது. அதாவது அரசாங்கங்கள் இதுக்கு முன்னாடி இருந்தது, அதிகாரங்களும் இருந்தது, அமைப்பும் இதேதான். அப்படி இருக்கும்போது நீங்க என்ன மாத்துனீங்க? பணம் நேரடியா போகுது, அந்த வயதான தாய்மார்களும் சொல்றாங்க. முதல்ல முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம நாட்டுல இப்ப வரைக்கும் பிரதமரா இருந்தவங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னா மத்திய அரசியல்ல தான் அவங்க எல்லாரும் இருந்தாங்க. மாநிலத்துல வேலை செஞ்சு வந்த பிரதமர்கள் ரொம்ப குறைவு. அப்படி வந்தவங்களுக்கும் அதிக கால வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. நான் ஒரு விதத்துல முதல் பிரதமர். நீண்ட கால நிர்வாக அனுபவம் இருந்த என் மாநிலத்துல நீண்ட காலம் முதலமைச்சரா இருந்தது நான் தான். ஒரு வளர்ச்சியடைந்த மாநிலத்துக்கு நீண்ட காலம் முதலமைச்சரா இருந்துட்டு வந்தேன். அதுவும் ஒரு சாதாரண முதலமைச்சரா இல்ல, வேலை செய்யற முதலமைச்சரா. வெறும் ஃபைல்ஸை மட்டும் பார்த்துட்டு இருக்க ஆள் இல்ல, மாற்றங்களை இலக்கா வச்சு வேலை செஞ்சவன். அந்த அனுபவம் என்கிட்ட இருந்தது. அந்த அனுபவத்துல நான் ஒரு சின்ன விஷயம் செஞ்சேன். நான் முதல் முறையா இப்பதான் ஊடகத்துக்கிட்ட சொல்றேன்னு நினைக்கிறேன். அதாவது கொஞ்சம் விரிவா சொல்லணும்னா தாராளமா பேசுங்க. நம்ம மக்களுக்கு போர் அடிச்சிடக்கூடாதுல்ல. இல்ல அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. நீங்க சொல்றது போர் அடிக்குமா? நான் என்னுடைய 2 அனுபவங்களை பத்தி சொல்ல நினைக்கிறேன். அப்பதான் வேலை எப்படி நடக்கும், வேலையை எப்படி செய்யறதுங்கிறது தெளிவா எல்லாருக்கும் புரியும்.
நான் திடீர்னு எதிர்பாராம தான் முதலமைச்சரானேன். அக்டோபர் 7ஆம் தேதி 2001. அதுக்கு முன்னாடி எம்எல்ஏவா கூட இல்ல, போலீஸ் ஸ்டேஷன்ல கால் வச்சது கூட இல்ல. இந்த அரச நடத்துற அனுபவமே எனக்கு கிடையாது. அதுதான் என்னுடைய வாழ்க்கையின் உண்மை. திடீர்னு முதலமைச்சரான அப்போ அங்க பூகம்பம் வந்தது. அது நடந்த சில நாட்களுக்கு பிறகு எனக்கு பொறுப்பு வந்தது. நான் பதவியேற்றுக்கிட்ட பிறகு உடனே பூகம்பத்தால பாதிக்கப்பட்ட இடத்துக்கு போனேன். அது உலகத்திலேயே மிகப்பெரிய பூகம்பங்கள்ல ஒன்னா கருதப்பட்டது. அங்க போய் பார்த்தப்போ 7-8 மாசங்களுக்கு பிறகும் கூட மக்கள் குறை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நிலைமையிலையும் எந்த பெரிய மாற்றமும் இல்ல. அதுக்கப்புறம் நான் அங்கிருந்து திரும்பி வந்தேன். அதிகாரிகள் கூட மீட்டிங் அரேஞ்ச் பண்ணேன். அப்போ நான் அவங்க கிட்ட கேட்டேன், இனிமே நிவாரணப் பணிகளை எப்படி செய்ய போறீங்கன்னு கேட்டேன். அப்ப அவங்க சொன்னாங்க, மார்ச் மாசத்துக்குள்ள இது முடியும், மார்ச் மாசத்துக்குள்ளார அது முடியும், அது இதுன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், உங்க மூளையில இந்த ஃபைனான்ஷியல் இயர் தான் வந்து நிக்குது. நாடு அதுக்கேத்த மாதிரி ஓடாது. என்னோட முதலே அங்கிருந்து தான் ஆரம்பிச்சது. இதோ பாருங்க, இந்த நிதியாண்டு கணக்கெல்லாம் முதல்ல மூளையிலிருந்து நீங்க தூக்கி போட்டுங்க. ஜனவரி 26 ஒரு வருஷம் ஆகும். உலக ஊடகங்கள் எல்லாருமே அங்க வருவாங்க. அப்ப அவங்க வந்து நீங்க என்ன செஞ்சீங்கன்னு பாப்பாங்க. அப்ப அவங்க முன்னாடி போர்டை வச்சுக்கிட்டு எங்க திட்டம் மார்ச் வரைக்கும் தானே நிக்காதீங்க, டிசம்பர் முடிவுக்குள்ள என்ன செய்ய போறீங்கன்னு என்கிட்ட சொல்லுங்க. எல்லா விஷயத்தையும் முன்னாடியே முடிங்க. அப்ப அதிகாரிகளுக்கு இவங்கிட்ட ஏதோ விஷயம் இருக்குன்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், பூகம்பத்தால பாதிக்கப்பட்ட 43 பகுதிகள் ரொம்ப முக்கியமானதா இருந்தது. நான் அதிகாரிகள்கிட்ட சொன்னேன், நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பகுதிக்கு போங்க. வெள்ளி, சனி, ஞாயிறு அந்த பகுதிகளிலே தங்கணும், பூகம்பத்தால பாதிக்கப்பட்ட அந்த பகுதிகளில். திங்கட்கிழமை சாயந்தரம் நான் ஆய்வுக் கூட்டம் நடத்துவேன். நீங்க எந்த பகுதிக்கு போறீங்களோ அந்த பகுதியோட முதலமைச்சர் நீங்க தானே நினைச்சுக்கங்கன்னு சொன்னேன். நீங்க தான் முதலமைச்சர், நான் சொன்னதை செஞ்சுட்டு வாங்கன்னு சொன்னேன். அவங்க போயிட்டு திரும்ப வந்தாங்க, மீட்டிங் வச்சோம். அவங்க சொன்னாங்க, இது நடக்கவே வாய்ப்பில்ல, நம்ம விதிமுறை அப்படி இருக்குன்னு சொன்னாங்க. அந்த விதிமுறையை யார் போட்டதுன்னு கேட்டேன். நாங்க தான் போட்டோம்னாங்க. ஏன்? ஏசிலே இருந்தவங்க அவங்க. நேர்ல களத்துல போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, அரசாங்கம் போட்ட விதிமுறைகளே மக்களுக்கு எதிராக இருந்ததுன்னு. நான் சொல்லியிருந்தேன்ல, அவங்க தான் அந்த பகுதியோட முதலமைச்சர்னு. நீங்க முதலமைச்சரா இருந்தா என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கன்னு கேட்டேன். அதுக்கப்புறமா அவங்க எல்லா விதிமுறைகளையும் மாத்துனாங்க. நம்ம பிராக்டிக்கலா நடந்துக்கணும்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் உண்மையிலேயே டிசம்பர் முடிவுக்குள்ள ஒரு அருமையான வேலை நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஜனவரியில நான் டெல்லிக்கு வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்தேன். நான் டெல்லிக்கு உலக நாடுகளுடைய தூதர்களை எல்லாரையும் அழைச்சிருந்தேன். ஏன்னா குஜராத்துக்கு எல்லா நாடுகள்ல இருந்தும் உதவி செஞ்சிருந்தாங்க. ஜனவரி 22ஆம் தேதியிலிருந்து உலகம் முழுக்க இருக்கிற ஊடகங்கள் அங்க வந்திருந்தாங்க. நீங்க அப்போதைய செய்தி எடுத்து பாருங்க. பாராட்ட தவிர வேற எதுவும் இருக்காது. முழுக்க அதுல பாராட்டு மட்டும்தான். ஆட்சி முறையும் அதுதான், அதிகாரிகளும் அவங்கதான், விதிமுறைகளும் அவங்கதான். அதுக்கப்புறம் நான் இங்க வந்த பிறகு நான் என்ன பண்ணேன்னு உங்களுக்கு தெளிவா சொல்றேன். எல்லா செயலாளர்கள் கூடயும் மீட்டிங் போட்டேன். எல்லாரும் பெரிய பெரிய அதிகாரிகள், என்ன மாதிரி 100கணக்கான தலைவர்களை பார்த்தவங்க. சில பேர் 3-4 பிரதமர்களை கூட பார்த்திருப்பாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் சாதாரண ஒரு விஷயம்தான். இதுதான் உண்மை. அதனால தான் நான் மீட்டிங் போட்டேன். நாம ஒரு வேலை செய்யணும்னு சொன்னேன். நீங்க மசூரியில பயிற்சி முடிச்சிட்டு வெளியில வந்தப்போ முதல் பணி நியமனம் கிடைச்ச இடம், IAS அதிகாரியா அந்த இடத்துக்கே திரும்ப போங்கன்னு நான் சொன்னேன். அதாவது முதல் தடவையா அவங்களுக்கு போஸ்டிங் கிடைச்ச இடம். அவங்கள அனுப்பின இடம் ஒரு சின்ன ஏரியாவா இருந்திருக்கும். நான் சொன்னேன், நீங்க அதே இடத்துக்கு போங்க, அதே ஊருக்கு போங்க. முடிஞ்சா உங்க குடும்பத்தையும் கூட்டிட்டு போங்க. அப்ப நீங்க எங்க தங்கியிருந்தீங்க, அலுவலகம் எப்படி இருந்தது, அந்த ஊர் எப்படி இருந்தது, அது எல்லாத்தையும் உங்க குடும்பத்துக்கு காட்டுங்க. செலவெல்லாம் அரசாங்கம் ஏத்துக்கும். அதுக்கப்புறமா என்கிட்ட வந்து சொல்லுங்க, நீங்க அந்த நிலையிலிருந்து இங்க வந்துட்டீங்க, நீங்க விட்டுட்டு வந்த ஊர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் எந்த படமும் எடுக்க தேவையில்லையே. எல்லாரும் வந்து, சார் எங்க கண்ணு திறந்துருச்சுன்னு சொன்னாங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க போன இடம் இப்பவும் அதே மாதிரி தான் இருக்கு. ஆனா எங்க வாழ்க்கை மாறிடுச்சு, எங்க பிள்ளைங்க முன்னேறிட்டாங்க. ஆனா ஊர் அப்படியே தான் இருக்கு. அப்ப நான் கேட்டேன், இந்த கொள்கைகளை போட்டது யாரு? அவங்களுக்கு நான் அந்த விஷயங்களை உணர வச்சேன், அவங்கள மோட்டிவேட் பண்ண.
அதனாலதான் அரசாங்கமும் அதேதான், அலுவலகங்களும் அதேதான், ஃபைல்களும் அதேதான், சட்டங்களும் அதேதான், விதிமுறைகளும் அதேதான். ஆனா செயல்முறைகளை கொஞ்சம் மாத்தினா நிலைமையையே மாத்த முடியும். அதைத்தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். டெல்லி அதிகாரிகளுக்கு என்னை பற்றிய முதல் அனுபவம் ஏற்பட்டது பிரதான் மந்திரி ஜன்தன் திட்டத்தை நான் கொண்டு வந்தப்போ. அப்போ நான் முடிவு பண்ணேன், வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டது ஏழை மக்களுக்காக வங்கி கதவுகளை திறக்கணுங்கிறதுக்காக தான். இந்திரா அவர்கள் பேசினதை கேட்டு பாருங்க. ஒரே இரவுல எல்லா வங்கிகளையும் ஜப்தி பண்ணிட்டாங்க. ஆனா நான் இங்க பார்த்தப்போ நாட்டுல 50% மக்கள் வங்கி கதவையே பார்த்ததில்ல. அவங்கெல்லாம் யாரு? எஸ்சி, எஸ்டி, ஓபிசி சமூகத்தை சேர்ந்தவங்க. ஒவ்வொருத்தருக்கும் வங்கி கணக்கு திறக்கணும்னு சொன்னேன். அப்போ வங்கி அதிகாரிகள் சொன்னாங்க, குறைஞ்சபட்ச பணமாவது போடணும், அவங்க கிட்ட சுத்தமா பணம் இல்ல, பணம் இல்லாம எப்படி கணக்கு திறக்கிறதுனாங்க. அப்புறம் ஸ்டேஷனரிக்கு செலவாகும்னு சொன்னாங்க. நான் சொன்ன அந்த செலவெல்லாம் அரசாங்கமே ஏத்துக்கும், ஆனா எனக்கு கணக்கு திறக்கணும்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, யாரு முதல்ல வர்றாங்களோ அவங்களுக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி தரோம்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், தேடணும், நீங்க தான் போய் தேடணும், யாருக்கு வங்கி கணக்கு இல்லையோ நீங்க தான் போய் தேடணும், தேடி கூட்டிட்டு வரணும்னு சொன்னேன். இப்படி எல்லா விளக்கத்தையும் சொன்னேன். அப்போ அருண் ஜெட்லி அவர்கள் நிதியமைச்சரா இருந்தாரு. அவரு இங்கதான் வளர்ந்தவரு. அதுக்கப்புறம் அவருடைய நிலைமை வேற மாதிரி ஆயிடுச்சு. அவரு கேட்டாரு, மோடி அவர்களே இவ்வளவு கீழ்மட்டம் வரைக்குமான்னாரு. இல்ல ராஜா, நான் வாரம் மீட்டிங் வைக்கிறேன்னு சொன்னேன். நீங்களும் அதுல வந்து உட்காரணும். ஒவ்வொரு வாரமும் 30-40 அதிகாரிகளை கூப்பிடுவேன். இன்னைக்கு எவ்வளவு அக்கௌண்ட் ஓபன் பண்ணீங்கன்னு கேட்பேன். எந்த பேங்க்ல எவ்வளவு திறந்தீங்க? பிரைம் மினிஸ்டர் இதெல்லாம் செய்யறாரான்னு ஆச்சரியப்பட்டாங்க. இந்த பிரைம் மினிஸ்டர் இப்படிதான். அப்பதான் இந்திய அரசியல் அதிகாரிகளுக்கு புரிஞ்சுது, வேலை செய்யற அரசாங்கம்னா இதுதான்னு. அதுக்கப்புறம் நான் வங்கி அதிகாரிகள் கூட பேசினேன். நான் ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் ஃபோன் பண்ணுவேன். உங்க இடத்துல எதுக்கு வேலை மெதுவா போகுதுன்னு கேட்பேன். ஒரு இடத்துல நல்லா வேலை செஞ்சா அவங்க கிட்ட ஃபோன் பண்ணி நான் பேசுவேன். உங்க பகுதியில எல்லாருக்கும் பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டீங்களே எப்படின்னு கேட்பேன். அதுக்காக சுமார் நான் 3 மாசம் உழைச்சேன். இன்னைக்கு எனக்கு பெருமையா இருக்கு, என் நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு குடிமகனுக்கும் இன்னைக்கு வங்கி கணக்கு இருக்கு. அதனாலதான் டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் இன்னைக்கு சாத்தியமாயிருக்கு. அது மட்டும் நடக்காம இருந்திருந்தா, இதுக்கு முன்னாடி நான் அக்கௌண்ட் திறக்க சொன்னப்ப எல்லாரும் நினைச்சிருப்பாங்க, இந்த மோடி தலையில யாரோ இதை ஏத்தி விட்டுட்டாங்கன்னு. ஆனா மோடியோட கணக்கு எவ்வளவு நீளமா இருக்கும்னு அவங்களுக்கு தெரியாது. அப்போ வெறும் கணக்குகள் தான் திறக்கப்பட்டது. இன்னைக்கு அதே கணக்குகள் மூலமா அவங்க வாழ்க்கையவே மாத்திக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு லட்சக்கணக்கான கோடி ரூபாய்கள் அவங்க வங்கி கணக்குல இருக்கு. ஒரு காலத்துல வீட்டுல தானியத்துக்குள்ள பணத்தை ஒளிச்சு வைப்பாங்க. சில நேரம் கணவரோட பழக்கத்தால டெல்லி அரசாங்கம் குடிப்பழக்கத்தை ஊக்குவிச்ச மாதிரியான சூழல் இருந்தா பணத்தை எங்க வச்சாலும் எடுத்துட்டு போயிடுவாங்க. நான் நிறைய பேருடைய வாழ்க்கையை காப்பாத்திருக்கேன். அவங்க நல்ல விஷயம் தானே பண்ணாங்க. ஒரு பாட்டில் வாங்கினா இன்னொரு பாட்டில் ஃப்ரீ. காரணம் இருக்கு. ஒவ்வொரு பாட்டிலுக்கும் அவங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். அவங்களோட ஊழலே அந்த பாட்டில்ல தான் இருக்கு. அதனாலதான் ஃப்ரீயா கொடுத்தா கூட அவங்களுக்கு கமிஷன் உறுதியா கிடைச்சிரும். ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மத்த இடங்கள்ல எல்லாம் பணக்கட்டு கிடைக்குது, என் இடத்துல சல்லி காசு கிடைக்கலன்னு சொல்றாங்க. அவங்க இதுக்கு முன்னாடி அதிகாரியா இருந்தவங்க அரசாங்கம் எப்படி செயல்படும் அவங்களுக்கு தெரியும். வழிகளை முன்கூட்டியே மூடிடுவாங்க. அதாவது அனுபவம் உள்ள திருடனுக்கு தானே அத பத்தி எல்லாமே தெரியும். அரசாங்கத்துல இருந்த அதிகாரிக்கு நல்லாவே தெரியும் ஈடி எப்படி போகும், சிபிஐ எப்படி வரும்னு தெரியும். அதுக்கேத்த மாதிரி எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சுப்பாங்க, பிரச்சனை வராதுன்னு நினைப்பாங்க. அப்படிதான் யோசிச்சிருப்பாங்க. இப்ப நீங்க இருக்கீங்களே, இத்தனை வருஷ உங்க அனுபவத்துல எத்தனை அரசியல் தலைவர்களா இருந்தாலும் அவங்கள நீங்க எளிதா கண்டுபிடிச்சிருங்க. இந்திய பிரதமர் மோடி அவர்களிடம் நாம கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். உங்களுடைய உற்சாகம் இப்படியே தொடரட்டும். இந்த கேள்வி பதில் தொடரும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. வெல்கம் பேக். நம்ம கூட இருக்காரு இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். கடந்த 5 ஆண்டுகள் பணிகளை பத்தி அவர்கிட்ட நாம கேள்விகள் கேட்டுட்டு இருக்கோம். மக்கள் தரப்புல இருந்து ஒரு 2-3 கேள்வி இருக்கு. சுதீர் சேட்டோட ஒரு கேள்வி, நீங்க கேள்வி கேட்கலாம். என்னோட கேள்வி என்னன்னா, உங்க குடும்பத்துல வெளிநாடுகள்ல வாழ்ற என்ஆர்ஐக்கள் அடிக்கடி எங்ககிட்ட ஒரு கேள்வியை கேக்குறாங்க. இவ்வளோ அதிகமான பணவீக்கத்தை இந்தியா எப்படி கண்ட்ரோல் பண்ணுச்சுன்னு கேக்குறாங்க. கொரோனாக்கு அப்புறமும் இவ்வளோ போருக்கு அப்புறமும். அவர் சொல்றது என்னன்னா, மத்த நாடுகள்ல அங்க வாழ்ற மக்கள் இவங்க கிட்ட கேக்குறாங்க, எங்க நாட்டுல விலைவாசி ரொம்ப உயர்ந்திருக்கு, யூரோப்ல அமெரிக்கால மோடி அவர்கள் அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காருன்னு கேக்குறாங்க. அதாவது கோவிட் வந்த காலகட்டத்துல
வீடியோ காலில் கான்ஃபரன்ஸில் நிறைய பேர்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன் நேரடியா. அப்போ உலகம் முழுக்க இருந்த நோபல் பிரைஸ் வாங்கினவங்கள்ட்டெல்லாம் நான் கேட்டேன், இந்த மாதிரி நேரத்தில் உங்களுடைய கருத்துகள் என்னன்னு. நீங்க பார்த்திருப்பீங்க, இன்னைக்கு தொழிலதிபர்களை விமர்சிக்கிறவங்க அவங்க கோவிட் டைம்ல என்ன சொன்னாங்கன்னா, தொழில் நிறுவனங்களுக்கு பணம் கொடுங்க. இது அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட். அவங்களுடைய தியரி பணம் அச்சிடுங்க, பணம் கொடுங்கன்றது தான். இல்லைன்னா நாட்டை காப்பாற்ற முடியாது. இவங்க எல்லாருமே புத்தக பொருளாதார நிபுணர்கள், நோபல் பிரைஸ் வாங்கினவங்க கூட என்னை சந்திச்சாங்க. ஆனால் நான் அப்படி எதுவும் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டேன். நான் பணத்தை அச்சடிக்க மாட்டேன், பணத்தை வாரி வழங்கவும் மாட்டேன்னுட்டேன். இந்த ஒரு விஷயத்துல இந்த உலகத்திலே நான் தான் ஒரே ஒரு ஆளா இருந்திருக்கலாம். மிக கடுமையான முடிவெடுத்தவன். நான் கொடுக்கறதா இருந்தா உணவுப் பொருட்களா தான் கொடுப்பேன். ஏழை வீட்டில் அடுப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும், அவங்க யாரும் பசியோட இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நான் MSME நிறுவனங்கள் கிட்ட சொன்னேன், வங்கிக் கடன் கிடைக்க நான் ஏற்பாடு செய்யறேன், நீங்க பேங்க்ல இருந்து கடன் வாங்கிக்கிங்கன்னு சொன்னேன். நீங்க உங்க திறமையை நிரூபிங்க, அதுக்கான வாய்ப்பை நான் தரேன்னு சொன்னேன். அந்த எல்லா கொள்கையோட மொத்த விளைவு என்னாச்சுன்னா, பணத்தை அள்ளி வழங்குறதால வர்ற பணவீக்கத்தான வர்ற விளைவுகள் என்னன்னா, என்னுடைய நாடு அந்த சிக்கல்ல சிக்கவே இல்லை. இது திடீர்னு நடந்ததில்ல, ஒன்றுக்குப் பின் ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தோம், அதுக்கப்புறமா இது நடந்தது. இந்த முடிவுகளுக்கு பின்னாடி எந்த ஒரு புத்தக பொருளாதாரமோ இல்ல. நான் முதலமைச்சரா இருந்த 13-14 வருட அனுபவம் அதுதான் எனக்கு உதவுச்சு. அதாவது இத கேட்டா உங்களுக்கு ஆச்சரியமா கூட இருக்கலாம். தேசிய அளவுல நேஷனல் லெவல்ல ஒரே தலைவர் நான் மட்டும்தான். ஒருவேளை இருக்கலான்னு சொல்றேன். இந்த நாட்டின் குறைஞ்சபட்சம் 90% மாவட்டங்கள்ல நான் தங்கி இருந்திருக்கேன். இந்த நாட்டின் 90% மாவட்டங்கள்ல நான் தங்கி இருந்திருக்கேன். தரையில பாய் விரிச்சு தூங்கி வளர்ந்தவனா, அதனால எனக்கு தரைமட்ட உணர்வுகள் ரொம்ப நல்லா தெரியும். அதே மாதிரி இங்க என்கிட்ட தகவல்களும் நிறைய இருக்கு. இது எல்லாத்தையும் வச்சு ஆராயும் போது அதிலிருந்து ஒரு கொள்கை உருவாகுது. அதோட பலன்தான் இன்னைக்கு இந்திரா அவர்களுடைய காலத்துல நம்ம நாட்டுல அதிக பணவீக்கம் இருந்தது. மன்மோகன் சிங் அவர்கள் காலத்துல இதை விட இன்னும் அதிகமா இருந்தது. அது மட்டும் இல்ல, யூடியூப்ல செங்கோட்டையிலிருந்து நேரு அவர்கள் ஆற்றிய உரையை பாருங்க. கூகுள் குரு மாணவர்களே, நீங்களும் யூடியூப்ல போய் அதை பாருங்க. நேரு அவர்களுடைய செங்கோட்டை உரை, அந்த செங்கோட்டையில பேசிய உரையை பாத்தீங்கன்னா, நேரு அவர்களுடைய உரையை கேளுங்க, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, மன்மோகன் சிங் இவங்க எல்லார் உரையும் கேளுங்க. இது எல்லாத்திலையுமே ஒரு விஷயம் காமனா இருக்கும், வறுமையை ஒழிக்கிறது. ரெண்டாவது, விலைவாசி உயர்வு. எல்லாருடைய உரையிலையும் செங்கோட்டையில பேசியிருக்காங்க. நேரு அவர்கள் என்ன காரணம் சொன்னாங்க தெரியுமா? நேரு அவர்கள் என்ன காரணம் சொன்னாருன்னா, விலைவாசி ரொம்ப அதிகமா இருக்கு, அது உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா உங்களுக்கே நல்லா தெரியும், வட கொரியாவிலையும் தென் கொரியாவிலையும் போர் நடக்குது. அதனால தான் நாம இந்த விலைவாசி உயர்வை சந்திக்கிறோம். அந்த காலத்துல அவர் சொன்னது இதுதான். அப்ப உலகத்துல இந்த குளோபலைசேஷன்ங்கிறதே கிடையாது. வட கொரியா தென் கொரியா போருக்கும் இந்தியாவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனாலும் இந்தியாவோட விலைவாசிக்கு காரணம் அதுதான்னு ரொம்ப உறுதியா சொன்னாங்க. நேரு அவர்களுடைய உரை இருக்கு, நான் ஒன்னும் சும்மா சொல்லல. ஆனா இப்ப நடக்கிற போர்கள்ல அதுல உணவு, உரம், எரிபொருள் மூணுக்கும் நேரடி பாதிப்பு இருக்கு. இவ்வளவு இருந்தும் உலகத்துல ஒரு யூரியா மூட்டை 3000 ரூபாய்க்கு விக்குது. ஏன் நாட்டு விவசாயிக்கு அது 300 ரூபாய்க்கும் குறைவா கிடைக்குது. இப்படி நாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் திட்டமிட்டு கட்டுப்படுத்தி நாங்க வச்சிருக்கோம். அதோட பலன் என்னன்னா, நாட்டுல கருப்பு சந்தை தலை தூக்கல, நாட்டுல பொருட்கள் தட்டுப்பாட்டு பிரச்சனையும் தலை தூக்கல, சரியான முறையில நடத்தி வந்துட்டு இருக்கோம். அவங்க எவ்வளவு விமர்சனம் பண்ணாலும் அது மக்கள் கிட்ட ஒட்ட மாட்டேங்குது. ஏன்னா அவங்க இன்னும் பழைய வசனங்களையே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பழைய வசனங்களை வச்சு புது படம் எடுத்தா படம் ஓடாதுங்க, வீணா உழைச்சிக்கிட்டு இருக்கீங்க.
இன்னைக்கு நம்ம கூட இருக்காரு இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். உங்களோட உற்சாகம் இப்படியே தொடரட்டும். ஒரு சின்ன பிரேக் அப்புறம் சந்திப்போம். வெல்கம் பேக். இன்னைக்கு நாம பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடம் அவருடைய 5 வருட பணிகளை பத்தி கணக்கு கேட்டுட்டு இருக்கோம். இப்போ ஃபைனல் ரவுண்ட்ல இருக்கோம். 2-3 நிமிஷம் தான். இப்போ ராஜேந்திர டிக்கியா ஒரே ஒரு கேள்வி கேட்க போறாரு. இதுவரைக்கும் இந்தியா அரசியல பார்த்ததில்ல. சோனியா காந்தி பண்றது எல்லாமே அவங்க பையன் ராகுல் காந்திக்காக மட்டும்தான். லாலு பிரசாத் யாதவ் பண்றது எல்லாமே அவங்க பையன் தேஜஸ்விக்காக தான். அதே மாதிரி சரத் பவார், மம்தா பானர்ஜி, இந்த தலைவர்கள் எல்லாரும் தங்களோட குடும்பத்துக்காகவும் தங்களோட பிள்ளைகளோட எதிர்காலத்துக்காகவும் தான் உழைக்கிறாங்க. ஆனா நீங்க போடுற அளவில்லா உழைப்பு, உங்களோட எதிரிங்க கூட உங்க உழைப்ப பார்த்து ரொம்பவே மதிக்கிறாங்க. நாங்க எல்லாருமே தெரிஞ்சுக்க விரும்புறது, உங்க பின்னாடி குடும்ப வாரிசு யாருமே இல்ல. அப்படி இருக்கும்போது யாருக்காக நீங்க இப்படி உழைக்கிறீங்க? அதாவது என்னுடைய ஆசை என்னன்னா எல்லாருமே அரசியலுக்கு வரணும். இப்ப நீங்க சொன்ன கட்சிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா, இதுல பாத்தீங்கன்னா 3 விஷயங்கள் பொதுவா இருக்கு. இவங்க இந்தியா கூட்டணியில ஒன்னா இருக்கிறதுக்கு அதுதான் காரணம். அவங்க எல்லாம் தீவிர மதவாதிகள், தீவிர சாதியவாதிகள், தீவிரமா குடும்ப அரசியல் பண்றவங்க. இப்போ இந்தியாவில் இருக்கிற எல்லாருடைய மனசுலயும் ஒரு கேள்வி எழுது. சிலர் வேற மாதிரி கேட்பாங்க. இவ்வளவு சக்தி எங்க இருந்து வருதுன்னு கேட்பாங்க. எதுக்காக இவ்வளவு பாடுபடுறீங்க? ஏற்கனவே 10 வருஷம் ஆயிடுச்சுன்றாங்க. ஒரு தடவை என்ன ஒரு தலைவர் சந்திக்க வந்தாரு, ரொம்ப பெரிய தலைவர். என்னுடைய முதல் ஆட்சியோட கடைசி வருஷம் அது. அவர் சொல்றாரு, மோடி அவர்களே, நீங்க பிரதமர் ஆயிட்டீங்க. இதுக்கு மேல இந்த உலகத்துல என்ன இருக்கு? எதுக்கு இவ்வளவு உழைக்கிறீங்க? அப்படிதான் அவர் சொன்னாரு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சிந்தனையில இருந்து தான் இந்த நாட்டோட அரசியல் உருவாகியிருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நானும் வேலை செய்யறேன். எல்லாரும் அவங்களுடைய தேவைக்காக உழைக்கிறாங்க. நானும் என்னுடைய தேவைகளுக்காக உழைக்கிறேன். அவ்வளோதான். அவங்களும் குடும்பத்துக்காக உழைக்கிறாங்க. நானும் குடும்பத்துக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கேன். அவங்க குடும்பத்துல 5-6 பேர் இருப்பாங்க. அந்த 5-6 பேருக்கு உழைச்சா போதும். அதுக்கான நேரம் அது போதுமானது. என் குடும்பத்துல 140 கோடி பேர் இருக்காங்க. அதனால நான் அதிகமா உழைக்க வேண்டியதா இருக்கு. ஒருவேளை என் குடும்பத்திலே 5-6 பேர் இருந்திருந்தா எனக்கும் வேலை ரொம்ப பெருசா இருக்காது. 2-3 நேர்காணல்கள் கொடுத்துட்டு ரஜித் சாருக்கு டீ வாங்கி கொடுத்துட்டா வேலை முடிஞ்சு போச்சு. ஆனா நான் 140 கோடி குடும்பங்களுக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அதனால தான் நான் உழைச்சிட்டு இருக்கேன். அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய கனவுகள், உங்களுடைய கனவுகள் தான் என்னுடைய லட்சியம். என்னுடைய ஒவ்வொரு நொடியும் உங்களுக்காகத்தான் இருக்கு. என்னுடைய ஒவ்வொரு நொடியும் நாட்டுக்காகத்தான் இருக்கு. அதனால தான் நான் சொல்றேன், 24/7 ஃபார் 2047. மோடி அவர்களே, இது தேர்தல் நேரங்கிறதுனால விதவிதமான கணிப்புகள் எல்லாம் சொல்லப்படுது. இவங்க என்னென்னலாம் சொல்றாங்கன்னு உங்களுக்கு காட்ட நான் ஆசைப்படுறேன். இதுதான் என் கடைசி கேள்வி. चुनाव ज्यादा से ज्यादा स्टेट्स में खत्म हो गया है. पिछले 4 फेजेस के परिणाम साफ हैं और नरेंद्र मोदी जी चुनाव हार रहे हैं. आने वाला दिन में तो बोलना है कि मोदी बाबू का सरकार को एक्सपायरी डेट हो गया है. जो 74 की बातें करते थे, अब उन्हें सोचना पड़ेगा कि उनका खाता कहां खुलेगा. एक के अलावा मुझे नहीं लगता कोई खाता खोल पाएंगे. आम आदमी पार्टी के 7 सांसद भारी बहुमत से जीत रहे हैं. हमारे जितने भी सर्वे आ रहे हैं. ஆனா இதுல ஒரே ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. இது 2019 வந்த வீடியோஸ். நீங்க ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிருக்கீங்க. 2019 விடுங்க, 2014வது வீடியோக்குள்ள எடுத்து காட்டுங்க. இதே டைலாக் தான் வரும். 2019 எடுத்து பாருங்க, இதே டைலாக்ஸ் தான் வரும். 2024லையும் இதே டைலாக் தான் ஓடிட்டு இருக்கும். மக்களும் அவங்களுடைய மனநிலைமைய அதே மாதிரி தான் வச்சிருக்காங்க. அவங்க சொல்ற வார்த்தைகள் மக்கள் மனசுல எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. அதனால விரக்தியில இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, மோடியால எப்படி 400 தாண்ட முடியும்னு சொன்னாங்க. அதாவது இவிஎம்ல ஏதோ தில்லுமுள்ளு பண்ணிருப்பாருன்னாங்க. இப்ப நான் சொல்றேன், நீங்க சொன்ன எண்ணிக்கை எங்க இருந்து வந்தது?
நீங்க எந்த இவிஎம் பிடிச்சு பாத்தீங்க சொல்லுங்க. அதாவது பாத்தீங்கன்னா அவங்கெல்லாம் எவ்வளவு மோசமான நோயாளியா இருந்தாலும் டாக்டர் என்ன சொல்லுவாரு? கவலைப்படாதீங்க, சரியாயிடும்னு சொல்லுவாரு. அதே மாதிரி அவங்க தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக ஊடகங்களை இடம் பிடிக்க ஏதாவது செஞ்சுதானே ஆகணும். அதுக்காக நீங்க எப்படி இல்ல ஜூன் 4க்கு அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட போறாங்க. பாவம், அது வரைக்கும் கொஞ்சம் நம்பிக்கையோடையாவது இருக்கட்டும். ஜூன் 4 பத்தி இல்ல, நீங்க சொன்னீங்க 2047 வரைக்கும் மோடி அவர்கள் ரொம்ப நீண்ட திட்டம் போட்டுட்டாரு, அவர் எங்கேயும் போற மாதிரி தெரியலன்னு சொல்றாங்க. விஷயம் என்னன்னா, அதாவது இப்பவும் நான் உறுதியா நம்புறேன், இறைவன் என்ன ஒரு சிறப்பான பணிக்காக அனுப்பி வச்சிருக்காரு. ஒரு நோக்கத்துக்காகத்தான் அந்த இறைவன் என்ன இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்காரு. இல்லனா நான் வாழ்ந்த வாழ்க்கை முறைக்கு இந்த இடத்துல வந்து நிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. என்ன இங்க கொண்டு வர வேற பாதையே இல்லை. இறைவன் தான் இந்த பணிக்காக இந்த பாதையை ஏற்படுத்தி அனுப்பியிருக்காரு. அந்த இறைவன் தான் எனக்கு வழிகாட்டிக்கிட்டு இருக்காரு. எந்த பாதையில நான் போகணும்னு அவர் தான் காட்டிட்டு இருக்காரு. உழைப்பு, முயற்சி, துணிவு, அந்த உணர்வு, அது எல்லாமே இறைவன் அருளால தான் எனக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அதை தான் நான் துணையா வச்சு செயல்படுறேன். எனக்கு உறுதியா தெரியுது, 2047க்குள்ள வளர்ற இந்தியாங்கிற இலக்கு, அதையும் இறைவன் தான் என்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. அதை நிறைவேற்றுற வரைக்கும் அவர் என்ன அழைக்க மாட்டாரு. இன்னைக்கு இந்த உலகத்துல எனக்கு வேற எந்த இடமும் கிடையாது. இதுதான் என்னுடைய இடம். ஏன்னா இந்தியா உலகத்துக்காகவும் பணி செய்ய வேண்டிய ஒரு நாடு. நீங்க விவேகானந்தரை பத்தி படிச்சிருந்தா, அரவிந்தரை பத்தி படிச்சிருந்தா, இந்தியாங்கிறது வெறும் நாடு இல்ல, இந்தியா ஒரு உயர்ந்த நோக்கத்தோட உருவான நாடு. உலக நலன் அதோட கரங்கள்ல தான் நிகழ வேண்டியது இருக்கு. மோடி அவர்களே, உங்களுக்காக ஒரு வியூவர் 4 வரி எழுதி அனுப்பியிருக்காரு. அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, मैं दिया हूं, मेरी दुश्मनी तो अंधेरों से है, हवाएं खामखा मेरे खिलाफ हैं। मैं दिया हूं, मेरी दुश्मनी अंधेरों से है, हवाएं खामखा मेरे खिलाफ हैं। हवाओं से कह दो आजमा के दिखाएं, बहुत दिए बुझाए हैं, एक दिया जला के दिखाएं। நான் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி. பிரதமர் மோடி அவர்கள் சொன்ன கருத்துக்களோடு ஒத்து போறவங்க எழுந்து நின்னு கைத்தட்டி கைத்தட்டலோட ஆதரவை தெரிவிங்க.